தொடங்கலாமா? வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் சிவா. தொடங்கி வைங்க, நல்லா சிறப்பாக நடக்கட்டும். சிவா வணக்கம் ஐயா. வணக்கம் சிவா. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல திருவுருளை இறங்குகிறேன். திருநாவுக்கர் சுவாமிகளுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். அவருடைய வரலாற்றை நமக்கு பெட்டகமாக தந்திருக்கிற சேக்கடார் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிக்கு மனங்களை திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்சம்மல் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் தொகுப்புரை வழங்க இருக்கிற ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மிக அருமையான இன்று நாம் சிந்திக்க இருக்கிற பதிகத்தை மிக அருமையாக விண்ணப்பம் செய்த சிவ திருமதி மங்கையர்க்கரசி அம்மையார்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பாக திருநாவுக்கர் சுவாமிகளுடைய குரு பூஜை விழாவினை அந்த சித்திரை சதயம் நாளன்று நடைபெற இருக்கிற விழாவினை முன்னிட்டு தொடர்ந்து திருவையாற்று திருப்பதிகங்களை சிந்தனை செய்வதற்கு நல்ல திட்டமிட்டு எல்லோருக்கும் வாய்ப்பளித்திருக்கிற நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ திருமதி சாந்தா அம்மையார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இருக்கிற சைவ தமிழ் அன்பர்கள், சிவனடியார் மக்கள், தொடர்ந்து திருப்பதிகங்களை சிந்தனை செய்து நல்ல உரையாற்ற இருக்கிற பெருமக்கள் ஆகிய அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய நாவுக்கரசர் புராணத்தினுடைய பகுதியாக அவருடைய குரு பூஜை திருநாளின் நினைவாக மாதர்பறைக்கணியான என்னும் பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது காந்தார பண்ணில் அமைந்த ஒரு அருமையான பதிகம். அந்த பதிகம் தோன்றிய சூழல் அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு நாம் செல்ல வேண்டும். இன்னும் சித்திரை சதயம் என்பது சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது 11 மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை வர இருக்கிறது. அதுவரை நாம் நாள்தோறும் மிக அருமையாக திருவையாற்று பதிகங்களை எல்லாம் சிந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பினை அறிஞர் பெருமக்கள் சிந்திக்க நாம் எல்லாம் கேட்டு மகிழ்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிற அப்பர் அருள்நெறி மன்றத்திற்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியினை வணக்கத்தினை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய குரு பூஜை திருநாளினுடைய தொடக்க நிகழ்ச்சியில் நாம் செல்வோமாக. இந்த நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய திருவையாற்று பதிகத்தை சிந்திப்பதற்கு முன்பாக, அது எழுந்த சூழ்நிலையை சிந்திப்பதற்கு முன்பாக, நாவுக்கரச பெருமானை இன்று முதல் நாளாக இருப்பதனாலே நாவுக்கரச பெருமானை நம்முடைய உள்ள திரையில் உரு எழுதி பார்த்து கொண்டு அதன் பின்னாலே அவருடைய திருப்பதிகங்களை சிந்திப்பது நன்மை பயக்கும் என்று நான் கருதுகிறேன். சில மணித்துளிகளில் நம்முடைய தெய்வ சேக்கடாரும் மாதவ சிவஞான சுவாமிகளும் நம்முடைய உள்ள திரையில் உருவெழுதி காட்டுகின்ற அருமையான ஒரு 3 பாடல்களை தந்திருக்கிறார்கள். அவற்றை நாம் பார்ப்பதன் வாயிலாக திருநாவுக்கர சுவாமிகளை நம்முடைய உள்ளத்தில் அமைத்துக் கொண்டு அவருடைய பதிகங்களை நாம் சிந்திக்கலாம். தூய வெந்நீரு துதைந்த பொன்மேனி எப்படி இருக்கிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான்? அப்படியே மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். தூய வெந்நீரு துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும், தாழ்ந்து தொங்குகிற உருத்திராக்க வடமும், நாயகன் சேவடி தைவரு சிந்தையும், எப்பொழுதும் பெருமானுடைய திருவடியையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற மனம். இன்று நாம் பார்க்க இருக்கிற அந்த பதிகம் கூட கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்றுதான் சொல்ல இருக்கிறார். எனவே நாயகன் சேவடி, நாயகனாகிய நம்முடைய பெருமானுடைய வீடு வேற்றை தருகின்ற திருவடியை எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிற மனமும், நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்களிலிருந்து எப்பொழுதும் ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிற அந்த நிலையும், பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார், எப்பொழுதும் பதிகத்தை தன்னுடைய
திருவாக்கினில் பொருந்த செய்து அதை வாய் வழியாக தந்து கொண்டே இருக்கின்றவராகிய நாவுக்கரச பெருமான் புகுந்தனர் வீதி உள்ளே என்று தெய்வ சேக்கடார் முதலாக அந்த திருவதிக்கு வருகிற பொழுது பாடி காட்டுவான். அதை போலவே ஞானசம்பந்த பெருமான் முதல்ல நாவுக்கரசரை சந்தித்த பொழுது எப்படி இருப்பார் என்று தன்னுடைய மனத்துக்குள் ஒரு திட்டம் வைத்திருந்தாரோ அப்படியே காட்சியளிக்கிறாராம் நாவுக்கரச பெருமான். அந்த காட்சியை நாம் பார்ப்போம். சிந்தை இளையரா அன்பும், நாவுக்கரச பெருமானுடைய சிந்தையின்கண் இடையராத அன்பும், திருமேனி தன்னில் அசைவும், கந்தை மிகையாம் கருத்தும். ஒரு அடியாருக்கு திருக்கூட்ட சிறப்பிலே சொல்லுவார், அடியார்களுக்கு என்னென்ன தகுதி வேண்டுமோ அவ்வளவு தகுதியும் பொருந்திருந்தது நம்முடைய அப்பர் சுவாமிகளுக்கு. ஆடையும் கந்தையே என்பார் திருக்கூட்ட சிறப்புல. அதுபோல இங்கே கந்தை மிகையாம் கருத்தும், கை உழவாரப்படையும். எப்பொழுதும் அவர் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று உழவாரப்படை செய்து கொண்டே, உழவாரத்தினாலே அந்த படையினாலே தூய்மை பணி செய்து கொண்டே இருப்பதனாலே கை உழவாரப்படையும், வந்து இழி கண்ணீர் மழையும். அந்த பெருமான் நடத்து கொண்ட அன்பினாலே எப்பொழுதும் அவருடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் விழிந்து கொண்டே இருக்கும். அடுத்து வடிவில் பொலி திருநீரும், அவருடைய மேனிலே மிக அழகாக காட்சி இருக்கின்ற திருநீரும், அந்த விழா திருவேடத்தரசம் எதிர்வந்து அணைய என்று அந்த காட்சியினை ஞானசம்பந்த பெருமான் கண்டார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம் அவருடைய வரலாற்றில். இந்த ரெண்டு பாடல்களையும் தன்னகத்து கொண்டிருக்கிற மாதவ சிவஞான சுவாமிகள் மிக அழகாக நாவுக்கரசரை படம் பிடித்து நம் முன்னே காட்டுகிறார். இடையரா பேரன்பும் மழைவாரும் நினைவிழியும். அப்படியே பாருங்க, எல்லா பாடலையும் கருத்து ஒன்றுதான். நம்முடைய உள்ளத்தில் நாவுக்கரச பெருமானை அப்படியே நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அத்தனை பேரும் அப்படித்தான் பாடுகிறார்கள். இடையரா பேரன்பும் மழைவாரும் நினைவிழியும், உழவாரத்தின் படையரா திருக்கரமும், சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும். முன்னாடி நாம் பார்த்த அந்த ரெண்டு பாடல்ல சொல்லப்பட்ட கருத்துகள் அத்தனையும் அப்படியே பொதிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நடையரா பெருந்துறவும், அவர் துறவு மேற்கொண்டவர், தலங்கள் தோறும் நடந்து திருத்தொண்டு செய்தார், தேவாரம் பாடினார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையை தடையரா பெருந்துறவும், வாகீச பெருந்தகதையின் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும், எல்லாரும் அந்த செய்திகளை சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்ந்தாம். அப்ப சிவவேடம் என்றால் என்ன வேடம்? அதுதான் நாவுக்கரச பெருமானுடைய வேடம். அதை நாம் மனதுக்குள் நிறுத்தி துதித்து நல்வாழ்வு பெறுவோமாக என்று நம்முடைய தெய்வ சேக்கடாரும் மாதவ சிவஞான சுவாமிகளும் சொன்ன அந்த பாடல் வழி அவருடைய திருவுருவத்தை நம்முடைய உள்ளக்கிழியில் உருவெழுதி பார்த்து கொண்டு நாம் தொடர்ந்து அவருடைய பதிகத்தை சிந்திக்கலாம். அதற்கு முன்பாக இந்த பதிகம் எழுந்த சூழ்நிலையை ஒரு சில மணித்தொழில்களில் நாம் சிந்தித்து விட்டு அதற்கு பின்னாலே போவதுதான் சிறப்பு. தொண்டைநாட்டு தலைப்பானை மேற்கொள்கிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். அப்பொழுது காலத்தி போகிறார். காலத்தியில அந்த கண்ணப்பர் வழிபாடு செய்த பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அங்கிருந்தபடியே உத்தர திசை நோக்கி கைலை காண வேண்டும் என்ற எண்ணம், அதாவது கைலை காணுவது காதலித்தார் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கடார். எனவே கைலையை காண வேண்டும் என்று உத்தர திசை நோக்கி புறப்படுபவர் முதலிலே மல்லிகார்ஜுனம் என்று சொல்லப்படுகிற திருப்பருப்பதம், அடுத்து தெலுங்கு தேசத்தை கடந்து கன்னடம், அங்கே துளுவ நாட்டிலே கோகரணம், பிறகு மாளவம், லாடபூமி, மத்தியம பைதிரம், வாரணாசி போனவுடனே தன்னோடு வந்தவர்கள் அத்தனை பேரையும் விட்டுட்டு தான் மட்டும் தனித்து வடதிசை நோக்கி போகிறார். அங்கே கைலை குலக்கரிக்கு எய்துவாராகியவர் அருஞ்சுரங்களை எல்லாம் பல கடந்து மேலும் மேலும் வடதிசை நோக்கி போகிறார். அவ்வாறு செல்கிற பொழுது பங்கயம் குறைதால் பரட்டளவும் தசை தேய்ந்து போகிறது. தாமரை போன்ற அவருடைய கால் திருவடிகள், அந்த திருவடியில் இருக்கிற தசைகள் எல்லாம் தேய்ந்து போகின்றன. அடுத்து கரங்கள் ரெண்டையும் கொண்டு தாவி தாவி செல்கிறார். கைகளும் மணிப்பந்து அசைந்துறவே மார்பினாலே ஊதுகிறார். கைகளும் மணிப்பந்து மணிக்கட்டு வரையும் தேய்ந்து போன உடனே மார்பினாலே உந்தி உந்தி செல்கிறார். அப்பொழுது இந்த பழுவும் புரண்டு சென்றார் என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இப்போ மெய்ப்புறத்தில உறுப்புகள் எல்லாம் அழிந்த பிறகு வேறு எந்த செயல்திறனும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே தங்கி விடுகிறார். அவ்வாறு தமிழாளியாராகிய நம்முடைய நாவுக்கரச பெருமான் தங்கிவிட பெருமான்
உடனே என்ன செய்கிறார் பாருங்க, அடியார் கொன்றென்றால் உடனே பெருமான் பொறுத்திருப்பாரா? உடனே ஒரு புறல் தடம் ஒன்றை கையில் எடுத்து ஒன்றை கொண்டு பரமர் ஆகிய பன்னகர் அப்படி பரவராம் ஐயா நம்முடைய பெருமான் ஒரு முனிவராகிற தோற்றத்தோடு அவருக்கு வந்து முன்னாலே வந்து நின்று நாவுக்கரசரை பார்த்து, இந்த வெங்கடத்து எதனாலே வந்தாய்? வெப்பமான இந்த வழியிலே, சுர வழியிலே, பாலை வழியிலே, கடுமையான வழியிலே எதற்காக வந்தாய் என்று கேட்க, அப்பொழுது உறுப்புகளெல்லாம் புறத்து உறுப்புகளெல்லாம் அழிந்து எந்த செயலும் மற்ற கிடக்கிற நிலையிலும் கூட மனம் மட்டும் கைவையை ஆடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது சொல்லுகிறார், மலை மகளுடன் வடகையிலை அண்டர் நாயகர் இருக்கையில் கண்டு நான் கும்பிட வந்தேன் என்று சொல்ல, அது மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதில்லையா என்று வந்த முனிவராகிய பெருமான் சொன்னதோடு மட்டுமல்லாமல், நீ செய்ய வேண்டிய செயல் என்ன என்றால் மீண்டும் திரும்பி போ. ஏன் திரும்பி போகணும்னா, மீண்டும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய சொற்றமிழ் பாட வேண்டும் என்பதற்காக திரும்பி போ என்ற செய்தியை சொல்ல, அங்க தன்னுடைய உறுதிப்பாட்டை சொல்கிறார். ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கும் அந்த கோலம் கண்டதால் நாளும் உடல் கொண்டு மீளேன் என்று சொல்ல, அதற்கு பிறகு அவருடைய உறுதியை அறிந்து கொண்டார் அவருடைய பெருமான். ஓங்கு நாமினுக்கரச எழுந்திரீர் என்று சொல்ல, தன்னுடைய சிதைந்து போன உறுப்புகளெல்லாம் தெளிவு வர எழுதுகிறார். எழுந்தவரை பார்த்து நம்முடைய பெருமான் சொல்லுகிறார், இங்கே இந்த குளத்திலே மூழ்கு, ஐயாற்றிலே சென்று எழு, அங்கே உனக்கு கையிலை காட்சியை காண்பிப்போம் என்று சொல்ல, திருவைந்தெழுத்தை ஓதி அதற்கு முன்பாக ஒரு பதிகம் பாடுவார். வேற்றாகி மின்னாகி நின்றாய் ஊற்றி என்ற அந்த பதிகத்தை பாடிவிட்டு திருவைந்தெழுத்தை ஓதி அந்த திருக்குளத்திலே அங்கே மூழ்க, திருவையாற்றிலே திருக்குளத்திலே கல்வெட்டுகளில் சொல்வது போல குளிச்செழுந்த நாயகராக மேலே வருவார். வந்தவன் நேராக திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் அல்லவா, கையிலை காட்சியை காண்பதற்கு. அவ்வாறு திருக்கோயிலுக்கு செல்லுகிற பொழுது வீதி வழியாக, திருவையாற்றின் வீதி வழியாக போகிற பொழுது நிற்பனவும் சரிப்பனவும் ஆகிய நின்று கொண்டிருக்கிற, இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை விலங்குகளும் அத்தனை பறவைகளும் எல்லாவற்றையும் சக்தியாகவும் சிவமாக பார்த்து கொண்டு அந்த காட்சியோடு நேராக அந்த திருவையாறுக்கு போகிறார். திருவையாற்று திருக்கோயிலுக்கு போகிறார். திருவையாறு திருக்கோயில் அப்பொழுது கையிலேயாக இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கிற திருக்கோயிலாக இல்லை, அது கையிலேயாக இருக்கிறது. அந்த கையிலையில் எப்படி இதராதி தேவர்கள் எல்லாம் இருப்பார்களோ, திருமால் பிரமன் முதலானவர்கள் இருப்பார்களோ, மந்திர மாமுனிவர்கள் எல்லாம் இருப்பார்களோ, 11 கணங்கள் இருக்கும் எப்படியெல்லாம் இருப்பார்களோ, ஆடுவார்களோ பாடுவார்களோ, மறையெல்லாம் மறை ஒலி கேட்குமோ, அப்படிப்பட்ட அதே காட்சியை இங்கே நம்முடைய நாவுக்கரச பெருமான் பார்க்கிற அளவுக்கு மிக அருமையாக அந்த கையிலை காட்சியாக காட்சி அளிக்கிறது அந்த திருக்கோயில். அந்த திருக்கோயிலே அந்த காட்சியை காண்கிறார். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலை ஆளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கின் மன்னவனார் என்று அந்த கையிலையில் இருந்த அந்த கோலத்தை ஐயாற்றிலே நம்முடைய நாவுக்கரச பெருமான் கண்டு மகிழ்கிறார். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும், வெள்ளி வெறுப்பும் கைலை வலை, அங்கே மரகத கொடியாக அம்மை விளங்குகிறாள். மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பு, நம்முடைய பெருமான் சிவனானம் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அல்லவா. எனவே அந்த பவளம் போன்று காட்சி அளிக்கிறாராம். பவள வெற்பன இடப்பாகும் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை வாக்கின் மன்னனார் முன் கண்டனர், கண்டு வழிபாடு செய்கிறார். அதன் பின்னாலே அங்கே 2 திருப்பதிகங்கள் திருத்தாண்டகங்கள் பாடுகிறார். பொறையுடைய நீராராய் போற்று என்ற ஒரு பதிகமும், பாட்டான நல்ல தொடையாய் போற்று என்ற ஒரு திருத்தாண்டகமும் ஆக 2 திருத்தாண்டகங்களை கைலை காட்சியை கண்டு கொண்டே பாடுகிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான் அப்பர் சுவாமி. அவ்வாறு இந்த காட்சியை கண்டு மகிழ்ந்து, வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பென இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் வீற்றிருந்த வள்ளலாரை வாக்கின் மன்னவனார் முன்கண்டு இந்த திருத்தாண்டகங்கள் எல்லாம் பாடிக்கொண்டே இருக்கிற பொழுது நம்முடைய பெருமான் என்ன செய்கிறார்? ஆயவாறு மற்றவர் மனம் கழிப்புற, இப்படியெல்லாம் மனம் மகிழ்ந்து நாவுக்கரச பெருமான் தாண்டகங்கள் எல்லாம் பாடி மகிழ்ந்து கொண்டிருக்க, கைலை மேயநாதராகிய நம்முடைய பெருமான் தம் துணையோடும் வீற்றிருந்த அருளி
தூய தொண்டரும் தொழுது எதிர் நிற்க, தொண்டராகிய நாவுக்கரச பெருமான் தொழுது கொண்டே எதிர் நின்று கொண்டிருக்கிற பொழுது அக்கோலம் கைலையில் இருந்த அந்த கோலத்தை வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளி பேரொளி பவள வெறுப்பு அப்படிப்பட்ட அமர்ந்திருந்த அந்த கோலத்தை சேயதாக்கினார், மறைத்து விட்டார். அப்போ திருவையார் அமர்ந்தமை திகழை அதை சேயதாக்கினார். உடனே திருவையார் கோலம் வந்து விடுகிறது. திருவையாற்று கோயிலாக அது மாறியவுடன் தான் நம்முடைய நாவுக்கரச பெருமான் வீதி வழியே வருகிற பொழுது தாம் வழியிடை கண்ட காட்சிகளை எல்லாம் நிற்பனவும் சரிப்பனவும் ஆகிய அத்தனை பொருளையும், அவ்விலங்காக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், அவையெல்லாம் சக்தியாகவும் சிவமாகவும் காட்சியளித்த அந்த காட்சியினை கண்டுகொண்டே வந்தவர், கண்டேன் அவர் திருப்பாதம், பார்க்கிற பறவைகளையும் பார்க்கிற விலங்குகளையும் உயிரினங்களையும் சக்தியாகவும் சிவமாக நோக்கி கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன் என்று மிக அருமையாக பெருமானுடைய திருப்பாத தரிசனத்தை, பெருமாட்டியினுடைய திருப்பாத தரிசனம் நாம் கொள்ள வேண்டும். என சக்தியும் சிவமுமாக விளங்குகிற, அதாவது ஒரு பிடியும் களிரும், ஒரு அன்னச்சேவலும் படையும், ஒரு சேவர் கோழியும் ஒரு பிழை கோழியும், ஒரு ஆண்மையிலும் பெண்மையிலும், ஒரு கலைமானும் பிணைமானும் என்று இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் சக்தியாகவும் சிவமாக கண்டதனால் திருப்பாதம் சிவானந்தம் ஆகிய உன் கண்டறியாதனவற்றை, அப்போ சக்தியாகவும் சிவமாகவும் பார்க்கிற பொழுது அது திருப்பாதம் சக்தியினுடைய பாதமாகவும், சிவானந்தம் பெருமானுடைய அப்பேரின்ப நுகர்வாகவும், பெருமானை கண்டு அதை அனுபவித்த நுகர்ச்சியாகவும் கொண்டு கண்டேன் 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 என்று தன்னுடைய பேரின்ப நுகர்ச்சியை இந்த பதிகம் முழுவதிலேயும் பாடிக்கொண்டே வருகிறார். இந்த பதிகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய தெய்வ சேக்கனார் சொல்லுவார், மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடு என்னும் கோதரு தண்டமிழ் சொல்லால் குலவு திருப்பதிகம் சொல்வார். கோது அரு தண்டமிழ் சொல். கோதுன்னா குற்றம், பாட்டில் என்ன குற்றம் இல்லை, நாவுக்கரசு பெருமானிடமும் குற்றம் இல்லை. பிறகு கோதரு தண்டமிழ் சொல், தமிழ் ஏது கோது இல்ல, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் பாடுகிறார்களோ, பக்கம் கேட்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற குற்றங்களை, மல குற்றங்களை எல்லாம் போக்கும். இந்த மாதர்பிறை கண்ணியானை என்னும் இந்த பதிகத்தை பார்க்கிற பொழுது பாடுபவர்களுடைய, கேட்பவர்களுடைய, சொல்பவர்களுடைய மனதில் இருக்கிற மும்மல குற்றங்களை எல்லாம் அகற்றுகிற தண்டமிழ் சொற்களை தேர்ந்தெடுத்து இந்த அருமையான பதிகத்தை பாடுகிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். நான் விரைந்து செல்கிற காரணம் என்ன என்றால் 7:30 மணிக்குள் இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். சரிங்க, 11 பாடல்களை கொண்டிருக்கிற பகுதி. திருவையாற்றினுடைய தலச்சிறப்புகளை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு நாம் தொடங்க வேண்டும் என்றால் அதுவே 1 மணி நேரம் ஆகும். திருவையாறு அப்படிப்பட்ட பல சிறப்புகளை உடைய ஒரு அற்புதமான தலம். திருவையாற்றை பாடாதவர்கள் இல்லை, நம்முடைய நால்வரும் பாடியிருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், மணிவாசக பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். ஐயடிகள் கடவுள்களும் பாடியிருக்கிறார். இப்படி பல சிறப்புகளை உடைய தலம் அந்த தலம். நந்திய பெருமான் அவதார தலம், அப்பர் பெருமானுக்கு கைலை காட்சியை தந்த தலம், இன்னும் இந்திரனும் இலக்குமே வழிபாடு செய்த தலம். நம்பியாரூரும் சேரமான வந்த பொழுது ஆற்றில் பெருவெள்ளம் வர பொழுது காவிரி வெள்ளத்தை ஒதுங்கி வழிவிட செய்தார் நம்முடைய பெருமான். அதெல்லாம் அந்த வரலாற்றை பார்த்திருக்கிறோம். இப்படி பல சிறப்புகளுடைய அந்த தலத்தினை பற்றி நாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் நிரம்ப நேரமாகும். எனவே அந்த திருவையாறு சப்தஸ்தான தலங்களிலே ஒன்று, அதை நாம் நினைவு கொள்வோம். இந்த பெருமானுக்கு, நாவுக்கரச பெருமானுக்கு ஆடி அமாவாசையில் காட்சியளித்த அந்த திருவிழா, அந்த கோலம் அந்த ஐதீக திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் அறிவோம். இப்படி பல சிறப்புகள் அந்த திருக்கோயிலுடைய அமைப்பு, அதனுடைய சிறப்புகள் வடகையிலேயாகவும் தென்கையிலேயாகவும் அமைந்திருக்கிற இன்றைய கோயில்கள் ஆகியவற்றை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் மிக நேரமாக விடவே நான் அதை விட்டுவிட்டு இப்பொழுது நாம் பதிகத்துக்குள் செல்வோமாக. இது காந்தார பணியில் அமைந்த ஒரு அருமையான பதிகம். மிக அருமையாக மங்கையர்கரசி அம்மையார் அவர்கள் விண்ணப்பம் செய்தார்கள். இந்த 4ஆம் திருமுறையில் 3வது பதிகமாக அமைந்திருப்பது இந்த பதிகம். அது கோதரு தண்டமிழ் சொன்னால் பாடப்பட்ட பதிகம். அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். கோதரு தண்டமிழ் சொல் என்ன குற்றங்களை எல்லாம் மறுக்கு. இந்த பதிகம் முழுவதையும் நாம் திரும்ப திரும்ப
மனம் கொள்வதனாலே, பொருளறிந்து பாடுவதனாலே நம்முடைய மனத்தில் இருக்கிற ஊனங்கள் எல்லாம், குற்றங்கள் எல்லாம் அகன்று போதும். அப்படிப்பட்ட தண்டமுச்சொற்றாலே நம்முடைய பெருமான் நாவுக்கரச பெருமான் பாடியிருக்கிறார் என்பது தெய்வ சேக்கடாருடைய அருமையான வாக்கு. அந்த வகையிலே நாம் இப்பொழுது பதிகத்துக்குள் செல்வோமாக. முதல்ல முதற்பாடல் திருமுறை 4 பதிகம் 3. திருச்சிற்றம்பலம். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன். கண்டறியாதன கண்டேங்கிறார். திருப்பாதத்தை நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லைங்கிறார். பார்த்தது இல்லையா? அவரு நல்லூர்ல பெருமான் திருவடி சூட்டி இருக்கிறார். அவருக்கு எப்படி சூட்டினார் நமக்கு தெரியும். திருநல்லூர்ல அவர் என்ன சொன்னார்? முதல்ல நாவுக்கரச பெருமான் கோவாய் முடுகி அடுதல் கூற்றம் வந்து குமைப்பதம் பூவார் அடிச்சுவோடு என்மேல் பொறித்து வை போகவிடில் மூவா முழுப்படி மூடும் கண்டா என்று சத்தியமுற்றத்திலே வேண்டிக் கொள்ள, அங்கே நம்முடைய பெருமான் நீ நல்லூருக்கு வா, சூட்டுகிறோம் என்று சொல்லி அந்த நல்லூர்ல அவருக்கு திருவடி சூட்டினார் என்பது பெரிய புராணத்தின் வாயிலாகவும் அவருடைய வரலாற்றின் வாயிலாகவும் நாம் அறிந்திருக்கிற செய்திகள். நன்மை பெருக அருளறியே வந்தணைந்து நல்லூரின் மண்ணு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தான் சென்னி இசை பாதவர சூட்டினான் சிவபெருமான் என்றும், நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் என்று ஒரு பதிகமே பாடினார். மிக அருமையான பதிகம். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களிற்றுவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனம் துருவி மணிமகிழ்ந்து ஏறக்குற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து. இங்கிருந்தான் அந்த பெருமானுடைய திருவடியரை எப்படியெல்லாம் நாவுக்கரச பெருமான் சுவைத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியில் 1.5 அடிகளிலே பார்க்கிறோம். இனமலர்கள் போதவிழ்ந்து மொட்டு மலராது விரிஞ்சு மதுவாய் பில்கி தேன் ஒழுக நனைந்தனைய திருவடி. அப்படி நனைந்து இருக்கிறதான் நம்முடைய பெருமானுடைய திருவடி. இன மலர்கள், பல்வேறு வகையான மலர்கள் எல்லாம் மொட்டு விரிந்து அங்கிருந்து அந்த விரிந்த முற்றுடைய தேன் ஒழுக, அந்த தேன் ஒழுகுகின்ற மலர்களாலே நனைந்து போயிருக்கின்றது போன்ற அருமையான திருவடின்னு சொல்றார். மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாறே என்று திருவடி முதலிலே சூட்ட பெற்றவராகிய நாவுக்கரச பெருமான் சொல்லுகிறார். இங்கே கண்டறியாதன கண்டேன்னு சொல்றார் என்றால் இது வேறு, அந்த நிலை வேறு, இந்த அனுபவம் வேறு. இப்பொழுது கைலை காட்சியை கண்டு வந்தாருக்கு பிறகு கைலையில் அங்கே தடா அந்த பொய்கையிலே மூழ்கி இங்கு எழுந்து திருவையாற்று வீதி வழியாக திருக்கோயிலுக்கு செல்லுகிற வழியிலே தான் கண்ட காட்சியினை இந்த பதிகத்தின் வழியாக பாடுகிறார். அப்போ காணுகின்ற அத்தனை பொருளையும் சக்தியாகவும் சிவமாக பார்க்கிறார். அங்கே தனக்கு திருவடி சூட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது தன்னுடைய உடம்பை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னுடைய மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு. அப்படி ஒரு நிலை இருந்தது. எப்படி அந்த சூலம் இலச்சனையும் பொறித்தலையும் கேட்டாரோ, பொன்னார்ந்த திருவடி கொண்டு விண்ணப்பம் என்று வேண்டிக் கொண்டாரோ, அதை போலவே அவருக்கு சில குறைபாடுகள் இருந்தன. அந்த மனக்குறைபாடுகள் நீங்க அந்த பதிகத்துல பார்த்தோம்னா நம்ம ஒரு பாடல் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்கிட்ட ஏதோ ஒரு சில குறைபாடுகள் அதை நீக்குவதற்காக பெருமானுடைய திருவடியை தனக்கு சூட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக தெரிகிறது. ஆனால் இங்கே இந்த அனுபவமே வேறு. அதனாலதான் சொல்றாரு கண்டறியாதன கண்டேங்கிற. இதற்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு பேரின்ப நுகர்வினை நான் அனுபவித்ததில்லை. முன்னாடி திருவடி சூட்ட பெற்றிருக்கிற அந்த நிலையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை அனுபவிக்கவில்லை என்பதுதான் பொருள். கண்டேன் அவர் திருப்பாதம். எதன் வழிய கண்டேன்? மாதர் பிறை கண்ணியானை. பிறை கண்ணி பெருமானுடைய தலையில் இருக்கிற கண்ணின்னா மாலை, தலைமாலை. பிறையே கண்ணியாக இருக்கிறது. அது 20 பண்பு தொகைம்பாங்க. பிறையாகிய கண்ணி. மாதர்னா அழகான அர்த்தம். மாதர் பிறை கண்ணியானை, அழகான பிறையாகிய மலை அந்த தலைமாலை அணிந்த பெருமானை மலையான் மகளோடும் பாடி. நான் யாரோடு பாடுகிறேன்? அந்த காட்சியை கண்டார் அல்லவா? வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு வேர்வழி பவள வெற்பு. அத மலையான் மகளோடும் பாடி
போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். நான் யாருக்கு பின்னாடி போறேன் பாருங்க, நிரம்ப மலர்களை எல்லாம் சுமந்து கொண்டு, ஒரு மலர் 2 மலர் 10 மலர் 15 மலர் இல்ல, போதோடு நீர் சுமந்து ஏத்தி அப்படி கொண்டு போகணும். பூ பெருமானுக்கு கொண்டு போகிற பூ கொஞ்சம் நஞ்சமா இருக்கக்கூடாது. அதை நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம். போதோடு நீர் சுமந்தேத்தின்னு சொன்னா என்ன, நீங்க இப்போ நெடுங்கலம் பதிகத்துல பார்க்கலாம். பொன்னடியே பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் அடர்களையாய் நெடுங்கலம் மேயவனேன் பாடுவார். பூனாலும் தலை சுமப்ப புகழாலும் புகழாமும் செவி கேட்ப நானாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே என்றெல்லாம் சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி என்ன செய்யறாங்க, அடியார்கள் முன்னே போகிறார்கள், நிரம்ப மலர்களையும் அபிஷேகத்துக்குரிய நீரையும் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாலே போகிறார்கள். எதற்காக போகிறார்? மாதப்பிறை கண்ணியானை மலையான் மகளுடன் பாடி போகிறார். அழகான பிறையை சூடி இருக்கிற பெருமானை, மலையரசன் மகளாகி உமையம்மையை இடப்பாகத்திலே கொண்டிருக்கிற அந்த பெருமானை வழிபாடு செய்வதற்காக அடியார்கள் போகிறார்கள். போதோடு நீர் சுமந்து, போதுன்னா காலை எழும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இன்னோ என்று பூவினுடைய 3 நிலை. அரும்புக்கு அடுத்த நிலை போது. பெருமான் மீது சாத்தோடு அது மலர்ந்து மனம் வீச தொடங்கிவிடும். சிவகாமி ஆண்டாருடைய வரலாறுல பார்க்கலாம். அப்படி போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் வருவின் புகுவேன். புகுவார்னா அடியார்கள், பழவடியார்கள் கூட்டத்தோடு நானும் மகிழ்ந்து செல்வேன். அவர்களோடு இணங்கி இருப்பதுதான் மிகச் சிறந்த இன்பம். எனவே போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாராகிய பழவடியார்களோடு சேர்ந்து அவர் பின் புகுவேன். அப்பொழுது என்னுடைய உடம்பில் யாதும் சுவடு இல்லை. பங்கயம் புரை தாழ் பரட்டளவும் தேய்ந்து போயிற்றே. மணிப்பந்த அளவுக்கும் கைகள் தேய்ந்து போயினவே. மார்மியின் விழாயெலும்புகளெல்லாம் விற்று போயினவே. பழுவம் அளவுக்கு புரண்டு வந்தேன். அதெல்லாம் இல்லை, எல்லாம் போயிடுத்து. எழுந்திரு நாவுக்கரசனே, ஓங்க நாவுக்கரசனே எழுந்திரேன்னு சொன்ன உடனே எல்லாம் போய் நல்ல உடம்போடு ஒளி வீசும் உடம்போடு நான் எழுந்தேன். அதான் யாதும் சுவடுபடாமல், எந்த அடையாளமும் கையிலையில் நான் செல்கிற பொழுது பெற்ற அந்த துன்ப அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் ஐயார் அடைகின்ற பொழுது, திருவையாறு என்னும் திருத்தலத்தை அடைகின்ற பொழுது வருகிற வழியிலே திருக்குளத்திலே மூழ்கி திருக்குளத்திலே எழுந்து திருவீதி வழியாக நான் திருக்கோயிலுக்கு வருகிற வழியிலே காதல் மடப்பிடியோடும் அன்பு கொண்ட இளமையான பெண் யானையோடும் களிறு வருவன கண்டேன். ஆண் யானை இணைந்து வருவதை பார்த்தேன். அவற்றை நான் பிடியாகவோ களிராகவோ பார்க்கவில்லை. அவை இரண்டையும் சக்தியாகவும் சிவமாக பார்த்தேன். எனவே கண்டேன் அவர் திருப்பாதம், அம்மையாருடைய திருப்பாதம் இடப்பாகம். அந்த திருப்பாதத்தை நான் கண்டேன். எப்போடு பார்க்கிறான். கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன். இதற்கு முன்பு நான் கண்டறியாத இந்த சிவானந்த பேரின்பத்தை இப்பொழுது காண்கிறேன்கிறார். பெண் யானையாகவும் ஆண் யானையாகவும் போய்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறார். அதை பெண் யானையாகவோ பிடின்னா பெண் யானை, களிர்னா ஆண் யானை, களிப்புடையது களிர் என்று நாம் மட்டும் கூட பார்த்து அது காரண பெயர். அப்படி பெண் யானையாகவும் ஆண் யானையாகவும் போகின்ற அந்த ரெண்டையும் நான் அவை யானையாக பார்க்கவில்லை, பிடியாகவோ களிராகவோ பார்க்கவில்லை. சக்தியாக பார்க்கிறேன், சிவமாக பார்க்கிறேன். அவ்வாறு சக்தியாகவும் சிவமாகவும் பார்க்கிறாளே, அது திருப்பாதத்தை என்னாலே காண முடிந்தது. பேரின்ப அனுபவத்தை, சிவானந்தமாகிய பேரின்ப அனுபவத்தை என்னாலே நுகர முடிந்தது என்று கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாத கண்டறி. இதற்கு முன்பு நான் கண்டறியாத சிவானந்த பேரின்ப நுகர்வினை இப்பொழுது அறிகின்றேன், உணர்கின்றேன் என்று இந்த பாடல்ல சொல்கிறார். இதுல பாருங்க, இந்த மாதர்பிறை கன்னியானை என்று சொல்கிற பொழுது பிறையே கன்னியாக இந்த பதிகம் முதலையும் முதலடியிலே பிறைச்சந்திரனையும் அம்மையாரையும் இணைத்து பாடுகிறார். முழுவையும் இந்த பதிகம் முழுவதிலேயும் அந்த பிறை கண்ணியை, பிறை என்ன புண்ணியம் பண்ணி இருந்தால் பெருமானுடைய திருவடியில் வீழ்ந்த அந்த பிறையை தூக்கி சடாமுடியிலே வைத்துக் கொண்டு உலகமெல்லாம் தொழுமாறு ஒளி வீசி வழங்குமாறு வைத்தார் பெருமான். அந்த ஒற்றைக்கலை மட்டுமே உள்ள அந்த பிறைச்சந்திரன் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்க வேண்டுமானால் பெருமானுடைய சடாமுடியிலிருந்து எல்லாராலும் போற்றப்படுகிறது. நம்முடைய புறநானூற்று முதற்பாடல் அது சொல்லுவார், அந்த கண்ணி காரணர் கொண்டை காமர் வண்ண மார்பில் தாரும் கொண்டை என்று தொடங்குகிற அந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடிய பாடல்ல பிறை நுதல் வண்ணம் ஆகின்று, பிறை நுதல் வண்ணம் ஆகின்று, பிறை திருநுதலுக்கு அழகாக விளங்குகிறது.
பிறை திருநுதலுக்கு அழகாக விளங்குகிறது. அப்பிறை 14 ஏத்தவும் படுமே என்று பாடுவார். அந்த பிறை சந்திரன் 18 கணங்களாலும் பெருமானை சூழ இருக்கிற 18 கணங்களாலும் ஏத்தப்படுகிறது. தக்கனாரே சாபம் பெற்று முற்றிலுமாக தேய்ந்து போகிற அந்த பிறைச்சந்திரன் பெருமானுடைய திருவடியில் வீழ்ந்தவுடனே பெருமானால் தலையில் ஏற்றி வைத்துக் கொள்ள அடைக்கலமாக பூந்தவனை மேலே தூக்கி வைக்கிறார். அப்பொழுது அது 18 கணங்களாலும் போற்றப்படுகிறது. அதுதான் அந்த பிறைச்சந்திரனுக்கு அழகு. மாதர் பிறை கண்ணியானை. பிறைக்கு என்ன அழகு? ஒற்றைக்கலையே இருக்கிற அந்த பிறைச்சந்திரனுக்கு எதனாலே அழகு வந்தது என்றால், முழுமுதற் பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானுடைய சடாமுடியின் மேல் விளங்குகிறது ஒன்று. அது அந்த ஒற்றைக்கலை சந்திரன் அதுக்கு மேல் தேய்வதும் இல்லை, பெருமானுடைய சடாமுடியில் இருப்பது அதுக்கு மேல் வளர்வதும் இல்லை. அதுக்கு வளருதலோ தேய்தலோ ஆகிய ரெண்டுமே இல்லாத நிலை. அது ஒரு அழகு. மூன்றாவது, பெருமானுடைய சடாமுடியில் பாம்பு இருக்கிறது. பாம்பு சந்திரனுக்கு பகையானது, அசந்த நேரத்தில் விழுங்குவதற்கு தயாராக இருப்பது. ஆனாலும் கூட அந்த பாம்பை கண்டும் அஞ்சாமல் இருக்கிறது. அடுத்த நான்காவதாக 18 கணங்களாலும் ஏற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருப்பதனாலே இது பிறைக்கண்ணியை மாதர் பிறை கண்ணியானே என்றார். மாதர் என்றால் பெண்கள் என்று ஒரு பொருளும் உண்டு. மாதர் என்ற சொல்லுக்கு பெண் என்ற பொருளும் உண்டு, மாதர் என்ற சொல்லுக்கு அழகென்ற பொருளும் உண்டு. இந்த 2 பொருளும் வர்றாப்புல நம்முடைய திருவாத ஊரடிகள் புராணத்துல கடவுள் மாமுனிவர் ஒரு பாடல் பாடியிருப்பார். மார்கழி மாதத்திலே பெண்கள் எல்லாம் நோன்புக்காக ஒவ்வொருத்தியா எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு நீராட செல்வார்கள் அல்லவா? அந்த செய்தியை சொல்ல வந்த கடவுள் மாமுனிவர் அது திருவம்பல சருக்கம் என்ற பகுதியில திருவாத ஊரடிகள் புராணத்துல மாதர்கொள் மாதரெல்லாம் மார்கழி திங்கள் தன்னில், மாதர்கொள் மாதரெல்லாம் மார்கழி திங்கள் தன்னில் ஆதிரை முன் 5 ஆகிய தினங்கள் எல்லாம் மேதகு மனைகள் தோறும் மழைத்துருள் வெடிவதான போது இவர் தம்மில் கூடி புறால் தடம் ஆடல் செய்வார் என்று அந்த திருவாதிரைக்கு 10 நாளுக்கு முன்னாடி இருந்து அந்த பெண்கள் நீராட செல்கின்ற சிறப்பை சொல்லுகிற பொழுது மாதர்கொள் மாதர் எல்லாம் என்றார். அப்ப முதல்ல இருக்கிற மாதருக்கு அழகின் பேரு, 2வது வர்ற மாதருக்கு பெண்கள் என்று பெயர். பருவ மகளிர், திருமணமாகாத இளம் பெண்கள். அப்போ மாதர்கொள் மாதரெல்லாம் மார்கழி திங்கள் தன்னில் என்று அந்த பாடல்ல வரும். எனவே மாதர் என்ற சொல்லுக்கு அழகு என்ற பொருள் உண்டு. இங்க பிறை அழகானது. எதனாலே அழகானது என்றால், முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானுடைய சடாமுடியில் இருப்பது ஒரு அழகு. 2வது அழகு என்ன என்றால், வளர்வதோ தேய்வதோ இல்லை. 3வது அழகு என்ன என்றால், பாம்பை கண்டு அஞ்சாமை. 4வது அழகு என்ன என்றால், 18 கணங்களாலும் போற்றப்படுவது. இப்படி பல சிறப்புகளை உடையதினாலே மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளாகி உமையம்மையோடும் பாடிக்கொண்டு போதோடு நின்று அடியார்கள் செய்கிறார்களாம். போது என்றால் அவர்கள் அவற்றையெல்லாம் சுமந்து செல்கிறார்கள். சொன்ன ஒரு 4-5 பூக்கள் போல போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். புகுகின்ற பல அடியார்களோடு சேர்ந்து நானும் புகுகிறேன். அப்பொழுது அவ்வாறு புகுகிற நேரத்திலே அன்பு கொண்டிருக்கிற பெண் யானையும் ஆண் யானையும் சேர்ந்து வருகின்றன. அவ்வாறு வருகின்ற காட்சியை பார்க்கிற பொழுது நான் அவற்றை பெண் யானையாகவோ ஆண் யானையாகவோ பார்க்காமல் சக்தியாகவும், பிடியை சக்தியாகவும், களிரை சிவமாகவும் பார்ப்பதனாலே அந்த திருப்பாதத்தை நான் பார்க்கிறேன். சிவானந்த பேரின்ப அனுபவத்தை நுகர்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப சக்தியும் சிவமாக பார்க்கிற பொழுது, சக்தியை பார்க்கிற பொழுது திருப்பாதத்தையும், சிவமாக பார்க்கிற பொழுது சிவானந்த பேரின்ப நுகர்ச்சியையும் அனுபவித்ததாக நாம் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அடுத்த பாடல் 2வது பாடல். நேரம் குறைவதனால நான் விரைந்து செல்கிறேன். இன்னும் இந்த பாடல் நிறைய செய்திகள் சொல்ல முடியும். போழிலங்கண்ணியனானை பாடல் 2. போழிலங்கண்ணியனானை பூந்துயிராளும் பாடி. ஒவ்வொரு பாடல்லையும் முதலடியில தலைமாலையாக பிறைச்சந்திரனை சூடியிருப்பதும் இடப்பாகத்திலே அம்மையை கொண்டிருப்பதையும் பாடுகிறார். போழிலங்கண்ணியினானை, கண்ணினா மாலை, இளங்கண்ணி என்ன இளங்கண்ணி? போழ்னா கீற்றாக இருக்கிற பிளவுபட்ட, சந்திரனிலிருந்து பிளவுபட்ட என்ன ஒரு ஒற்றைக்கலை மட்டுமே இருக்கிற இளங்கண்ணியினை, படையை கண்ணியாக அணிந்து இருக்கின்றவனை பூந்துயிராளோடும் பாடி, அழகான துயில் அணிந்த உமையம்மையோடும் பாடி, இதெல்லாம் உமை ஆகுமையாக கொள்ள வேண்டும், அன்மொழி தொகையாக கொள்ள வேண்டும். பூந்துயிராளோடும் பாடி வாழியம் போற்றி என்றேத்தி அவர்கள் வாழ்வார்களாக,
என்று நான் ஏத்துகிறேன், போற்றி பாடுகிறேன். வாழ்க போற்றி என்று ஏத்தி வட்டமிட்டு ஆடா வருவேன். வட்டமிட்டு கொண்டு நான் ஆடியும் பாடியும் வருகின்றேன். அப்பொழுது ஆழி வளவன் நின்று ஏத்தம் ஐயார் அடைகின்ற போது ஒவ்வொரு ஐயாற்றை சொல்கிற பொழுது சிறப்பு சொல்லுகிறார். ஆழி வளவன் என்றால், ஆழி என்றால் சக்கரம், சுதர்சனம் என்னும் சக்கரத்தை தன்னுடைய வலக்கரத்திலே ஏந்தி இருக்கிறவனாகிய திருமாலால் போற்றப்படுகிற ஆழி வளவன் நின்று ஏத்தும் ஐயார் அடைகின்ற போது, பெருமானால் வழங்கப்பட்டதான் சக்கரம் உங்களுக்கு தெரியும் திருவிழிமிடலில. அப்படி அந்த ஆழியை, ஆழிப்படையினை தன்னுடைய வலக்கரத்தில் ஏந்தி இருக்கிற திருமாலால் போற்றப்படுகிற ஐயார் என்னும் திருத்தலத்தை நான் அடைகின்ற பொழுது கோழி படையோடும் கூடி, கோழி என்பது பெடை என்றால் பெட்டை கோழி, பெடைன்னா பெண்பால். பேடு என்ற சொல்லுக்கு பெண்பாலை குறியும் மரபியல் தொல்காப்பிய சூத்திரம் அப்படி பார்க்கலாம். அப்போ கோழி படையோடும் கூடி, கோழி என்பது இங்கே பொது பெயர். பின்னாடி வருகிற பெடையை பார்ப்பதனாலே முன்னாடி இருக்கிற கோழி என்பது சேவல் கோழி, ஆண் கோழி. பறவையினங்களிலேயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில பெயர் வேறுபாடுகள் உண்டு. எப்படி விலங்கினங்கள்ல கலை பிணை என்று சொல்றோமோ, கலை என்பது ஆண்மானையும் பிணை என்பது பெண்மானையும் குறிக்குமோ, களிறு என்பது ஆண் யானையும் பிடி என்பது பெண் யானையும் குறிக்குமோ, மந்தி என்பது பெண் குரங்கையும் கடுவன் என்பது ஆண் குரங்கையும் குறிக்குமோ, அதுபோல சேவல் என்பது ஆண் பறவைகளையும் பெடை என்பது பெண் பறவைகளையும் குறிக்கும். இங்கே கோழி படையோடும் என்றால் கோழி சேவர் கோழியானது அதனுடைய இனமாகிய பெண் கோழியோடு கூடி ஒன்றாக சேர்ந்து குளிர்ந்து மகிழ்ச்சியோடு வருவன கண்டேன். குளிர்ச்சி என்றால் மகிழ்ச்சி என்பது பொருள். என் உள்ளம் குளிருமே என்று பாடுவார் அல்லவா திருச்சிராப்பள்ளி தேவாரத்திலே. மகிழ்ச்சி என்பது பொருள். கோழி படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன், மகிழ்ச்சியோடு வர்றதை பார்க்கிறேன். அப்ப அந்த ரெண்டையும், சேவர் கோழியையும் பெட்டை கோழியையும் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் சக்தியாகவும் சிவமாகவும் பார்க்கிறேன். சக்தியாக பார்க்கிறவர்கள் திருப்பாதமும், எனக்கு வியப்பூட்டுகிற சிவதரிசனமும், அடுத்து சிவானுபவம் ஆகிய பேரின்பம் அந்த பெடையை சேவலை பார்க்கிற பொழுது, பெட்டை கோழியை பார்க்கிற பொழுது திருப்பாதமும், சேவலை பார்க்கிற பொழுது சிவமாக அந்த பேரின்ப அனுபவமும் பேரின்ப நுகர்ச்சியும் எனக்கு புலப்படுகிறது என்று கோழி பெடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன். இது ஒரு பெரிய வியப்பான நிகழ்ச்சி. பெருமானே எனக்கு திருவடி சூட்டி இருக்கலாம், அது வேறு. இங்கே நான் அனுபவிக்கிற இன்பம் வேறு. திருப்பாதம் கண்டேன். இதுவரை நான் கண்டறியாத இந்த சிவானந்த பேரின்ப நுகர்ச்சியை நான் கண்டேன் என்று இந்த இரண்டாவது பாடலில் சொல்கிறார். பாடல் எண் 3. எரிப்பிறை கண்ணியினானை, எரின நிலவரிக்கின்ற பிறையிலிருந்து நில ஒளி வருகிறது. அந்த நில ஒளியை தருகின்ற பிறையினை தலைமாலையாக சூடி இருக்கிற பெருமானை ஏந்திழையாளோடும் பாடி, பாடலில் ஒவ்வொரு பாடலிலும் முதல் அடியில பிறைச்சந்திரனையும் அம்மையாரையும் பாடுகிறார். ஏந்திழை என்றால் உயர்ந்த அணிகலன்களை அணிந்த, ஏந்துதல்னா உயர்தல், உயர்ந்த விலை மதிப்புமிக்க சிறப்புடைய அணிகலன்களை அணிந்த எரிப்பிறை கண்ணியனானை, எரிப்பிறை கண்ணியனான் சிவன், நில ஒளி வீசுகின்ற பிறையை தலைமாலையாக சூடி இருக்கிற சிவபெருமானை யாரோடு பாடுகிறார்கள்? ஏந்திழையாளோடும் பாடி. ஆக அந்த அம்மையப்பர் கோலத்தை தான் கண்டு பாடிக்கொண்டே வருகிறார்கள் அடியார்கள் எல்லாரும். உயர்ந்த சிறந்த அணிகலன்களை எல்லாம், இழை என்ன அணிகலன்கள், நேரிழையாய் நேரிழையீர் என்னெல்லாம் திருவாசகத்துல பார்க்கிறோம் அல்லவா? அப்ப இழை என்ன அணிகலன்கள். ஏந்திழையாளோடும் பாடி முறித்த இளையங்கள் இட்டு முகமலர்ந்து ஆடா வருகிறேன். முகமலர்ச்சியோடு நான் ஆடிக்கொண்டு வருகிறேன். யாரை பாடிக்கொண்டு? பெருமானையும் பெருமாட்டியையும் பாடிக்கொண்டு வருகிறேன். முறித்த இளையங்கள் இட்டு, லயம், லயம்னா கூத்துக்கு ஏற்ற தாளம் போடுவதுதான் லயம். முறித்த என்று சொன்னால் கலைநயம் மிக்கன்னு அர்த்தம். கலை சிறப்புகளுடைய இசைக்கு ஏற்ப தாளத்தை ஆடிக்கொண்டு வருகிறேன். இளையங்களிட்டு முகமலர்ந்து ஆடா வருவேன். முகமலர்ச்சியோடு நான் ஆடிக்கொண்டு வருகிறேன். பெருமானையும் பெருமாட்டியும் பாடுவதனாலே என்னுடைய ஆட்டம் கலைநய மிக்க ஆட்டமாக இருக்கிறது. தாளத்துக்கு ஏற்ப ஆடுகிற கூத்தாக இருக்கிறது. அந்த தாளலயத்துக்கு ஏற்ப நான் முகமலர்ச்சியோடு ஆடிக்கொண்டே வருவேன். ஆடா வருவேன் என்றால் ஆடி வருவேன் என்பது பொருள். ஆடி வருவேன். அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயார் அடைகின்ற பொழுது, திருவையாற்றில அருவி எல்லாம் இல்லை,
ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அரித்து ஒழுகும் அருவி என்றால் மணலையும் பாறைகளையும் அரித்து கொண்டு மேலிருந்து விழுகின்ற அருவி தரைக்கு வந்தவுடன் காவிரி ஆறாக ஓடி வருவதை நாம் கொள்ள வேண்டும். அரித்து ஒழுகும் வெள்ளருவி, ஏன்னா நம்முடைய இப்படியெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். கல்குருதி இறங்கும் மல்லல் பேர் யாற்று நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் குறை வழிப்படும் சொல்லுவாங்க. கல் குருதி இறங்கும் மல்லல் பேர் யாரு, கல்லுனா மலை, மலையோடு மோதி கீழ் நோக்கி இறங்கி வருகின்ற பேர் ஆறும்பார், அதான் அருவி. அதான் இங்கே அரித்து ஒழுகும் அருவினா, அரித்துனா கல்லையும் மண்ணையும் அரித்து கொண்டு மேலிருந்து கீழ் நோக்கி வருகின்ற அருவிதான் ஆறாக வருகிறது அல்லவா, காவிரியாக வருகிறது. அந்த காவிரி ஆறு ஓடி வருகின்ற ஐயாறு என்னும் திருத்தலத்தை நான் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கலைநயமிக்க சொற்களம் இந்த பாடல்களோடு தாளத்துக்கேற்ப ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் நான் வருகிற பொழுது வரிக்குயில் பேடையோடு ஆடி வைகி வருவன கண்டேன். அழகான குயில்கள், ஆண் குயில், பேடையென பெண் குயில், ஆண் குயிலும் பெண் குயிலுமாக சேர்ந்து ஆடிக்கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். நான் அவற்றை குயிலாக பார்க்கவில்லை, ஆண் குயிலாகவும் பெண் குயிலாகவும் பார்க்கவில்லை, அவற்றை சிவமாக, சக்தியாகவும் சிவமாகவும் பார்க்கிறேன். அவ்வாறு பார்க்கிறதுனாலே பெருமானுடைய திருப்பாதத்தை கண்டேன். இதற்கு முன் கண்டறியாத சிவானந்த பேரின்ப நுகர்ச்சியை கண்டேன் என்று இந்த ஈற்றடியில் நாம் கொள்ள வேண்டும். கண்டே அவர் திருப்பாதம் கண்டறியாதர கண்டேன் என்று 3வது பாடலில் நாம் கொள்ள வேண்டும். அடுத்து பாடல் 4, பிறை இளங்கண்ணியின் ஆணை. இளம்பிறைதான் கண்ணியாக பெருமானுக்கு இருக்கிறது. அந்த இளமையான பிறையை, ஒற்றை கலை மட்டுமே நிரம்பிய பிறையை கண்ணியாக சூடியிருக்கிற பெருமானை பெய்வளையாளோடும் பாடி, யாரோடு சேர்ந்து பாடுகிறார்கள்? எல்லா பாடல்லையும் பாருங்க, அம்மையும் அப்பனையும் அம்மையோடு சேர்த்துத்தான் பாடுகிறார். பெய்வளை என்றால் வளையலை தரித்த கைகளை உடையவள், வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதான் பாதத்திறம்பாடி ஆடையர் அம்பா வாய்ப்பாடுவார் மணிவாசகம் பெறுவார். பெய்யப்பட்ட வளை, அணிந்த வளை, தரித்திருக்கிற வளையல்கள், அந்த வளையல்கள் தரித்திருக்கிற அம்மையோடு பிறை இளங்கண்ணியின் ஆணை, பிறைச்சந்திரனாகிய இளமையான அந்த பிறையினை தலைமாலையாக சூடி இருக்கிற பெருமானோடு பெய்வளையாகிய வளையல் அணிந்திருக்கிற உமையம்மையை பாடி துறையிளம் பல்மலர் தூவி குளத்தங்கரையிலேயும் ஆற்றங்கரையிலேயும் ஆகிய நீர்த்துறைகளிலே பூத்திருக்கிற பல்வேறு வகையான இனமலர்களை எல்லாம் தூவி பெருமானை வழிபாடு செய்து தோளை குளிர தொழுவேன், தோளை தொழுவேன், குளிர தொழுவேன் என்று நாம் 2 இடத்திலேயும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பல மலர்களை தூவி பெருமானுடைய தோல் மீது தூவி நான் வணங்குவேன், என்னுடைய மனம் மகிழ வணங்குவேன் என்று சொல்கிறார். அப்போ அரையிளம் பூங்குயில் ஆளும் ஐயார் அடைகின்ற போது இனிமையாக பாடுகின்ற, அறைதல் என்றால் ஓசை எழுப்புதல், ஒலி எழுப்புதல் என்று பொருள். குயில் ஒலி எழுப்புவது என்றால் இனிமையாக பாடுவது என்பது பொருள். அரையிளம் பூங்குயில் ஆளும் பாடுகின்ற இளமையான குயில்கள் அகலுகின்ற, ஆளுதல் என்றால் அசைதல், அப்படிப்பட்ட இளம் குயில்கள் ஆண் குயிலும் பெண் குயிலுமாக சேர்ந்து அசைகின்ற பொழுது, அந்த திருவையாற்றை நான் அடைகிற பொழுது சிறை இளம் பேடையோடு ஆடி சேவல் வருவன கண்டேன். இங்கே குயில்கள் பாடுகின்ற அருமையான பகுதி. அப்படிப்பட்ட ஐயாறு, அந்த ஐயாற்றை நான் அடைகின்ற பொழுது எதை நான் பார்க்கிறேன் என்றால் சேவலையும் பேடையும். பேடை செவியோ சேவலோடு வந்து, பேடைன்னா பெட்டை பெண் பறவை, சேவல் என்பது ஆண் பறவை. அந்த பெண் பறவையும் ஆண் பறவையுமாக அந்த குயிலையும் கூட நாம் கொள்ளலாம். அவ்வாறு பெண் குயிலும் ஆண் குயிலுமாக வருவன கண்டேன். அவ்வாறு கண்ட காட்சி, அவற்றை நான் பறவைகளாக பார்க்காமல் சக்தியும் சிவமாக பார்த்ததனாலே அந்த திருப்பாதத்தை நான் கண்டேன். இதுவரை கண்டறியாத சிவானந்த பேரின்ப அனுபவத்தை, பேரின்ப நுகர்வை கண்டேன் என்று இந்த 4வது பாடலில் நம்முடைய நாவுக்கரச பெருமான் பாடுகிறார். அடுத்த 5வது பாடல் நண்பர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். காரணம் விரைந்து சென்ற ஒரு 15 மணித்துளிகளை முடிக்க வேண்டியதனால் நான் விரைந்து செல்கிறேன். 7 மதி கண்ணியினானை ஏந்திழையாளோடும் பாடி காடோடு நாடும் மலையும் கைதோழுது ஆடா வருவேன். ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயார் அடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன். இந்த பாடல சொன்னார், ஆண்மையிலும் பெண்மையிலும் சேர்ந்து வருகின்றன. பேடை என்பது பெண் பறவை.
குயில் பேடு, மயில் பேடு என்றெல்லாம் சொல்கிற, அன்னப்பேடு என்றெல்லாம் சொல்கிற மரபு உண்டு. ஆண் பறவை அன்னச்சேவல் என்றும் பெண் பறவை அன்னப்பேடு என்றும், அதுபோல மயில் சேவல் என்றும் மயில் பேடு என்று சொல்கிற வழக்கம் நம்முடைய இலக்கியங்களிலே பல இடங்களிலே பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியும். அன்னச்சேவல் அன்னச்சேவல் அடுகொள் வென்றி அடுபோர்னல் கோடு கூடு அதிகம் போலன்னு சொல்லி புராணத்துல வரும். அப்படி இந்த பெண் பறவை ஆகிய மயிலும் ஆண் பறவை ஆகிய மயிலும் பிணைந்து வருதுன்றாமா, சேர்ந்து வருதுதான். அதை கண்டேங்கிறாரு. அது முதல் நடில பாருங்க, ஏழு மதிக்கண்ணியின் ஆணை. சிவபெருமானை குறிப்பிடுகிற பொழுது மதிக்கண்ணியின் ஆணை, பிறைச்சந்திரனை கண்ணியாக அணிந்தவன். அது ஏடு என்றால் இளமையான அர்த்தம். இளமையான மதி, அதான் பிறைச்சந்திரன் ஒற்றை கலைதானே. இளமையான மதியை கண்ணியாக அணிந்திருக்கிற பெருமானை ஏந்திழையாளுடன் பாடி, முன்னாடி ஏந்திழை பார்த்திருக்கிறோம் 3வது பாடல்ல. அது போல உயர்ந்து சிறந்த அணிகலன்களை அணிந்த உமையம்மையோடும் பாடி, எங்கெல்லாம் பாடி வர்ற பாருங்க. காடோடு நாடும் மலையும் கைதொழுது ஆடா வருவேன், இங்கெல்லாம் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு வருகிறேன். ஆடா வருவேன் என்றால் ஆடி வருவேன் என்பது பொருள். செய்யா என் வாய்பாட்டு வினையச்சம். காடோடு நாடும் மலையும், இந்த ஊடு சேர்க்கிற இடம் சிறப்புன்னு இப்ப சொல்லுவோம். அப்ப காடு, நாடு, மலை, இங்க எல்லாம் நான் பெருமானை பார்க்கிறேன். எதை பார்த்தாலும் பெருமானை பார்க்கிறார். அதனாலதான் கைதொழுது. காட்டையும் நாட்டையும் மலையையும் கைதொழுகிறார் என்றால் என்ன பொருள்? அங்கே ஏடுமது கண்ணியனான் இருக்கிறான், அங்கே ஏந்தெழையாள் இருக்கிறாள் என்ற உயர்ந்த நோக்கில் தான் பார்க்கிறான். அப்படி காடோடு நாடும் மலையும் கைதொழுது ஆடா வருவேன், ஆடல் அமர்ந்து உரைகின்ற ஐயார் அடைகின்ற போது. பெருமான் எப்படிப்பட்டவரா? ஐந்தொழில் கூத்து ஏற்றுகிறவர் பெருமான். அந்த ஐந்தொழில் கூத்து ஏற்றுகிறவராகிய பெருமான் விரும்பி உரைகின்றாராம் திருவையாற்றுல. ஆடல் அமர்ந்து என்றால், ஆடல் என்பது பெருமானுடைய 5 தொழிலை செய்கின்ற கூத்து. அந்த கூத்தை செய்கிற பெருமான் அமர்ந்து உரைகின்ற, அமர்தல் என்றால் விருப்பம் இருந்து நம்ம பலவரை பார்த்திருக்கிறோம். அப்படி ஐந்தொழில் கூத்தை விரும்பி செய்கின்ற பெருமான், அல்லது ஐந்தொழில் கூத்தை செய்கின்ற பெருமான் விரும்பி உரைகின்ற திருவையாறு என்னும் திருத்தலத்தை நான் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டு வருகிற பொழுது, ஆடா வருகிற பொழுது, பேடை மயிலுடன் கூடி ஒரு பெண்மயிலும் ஆண்மயிலும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று பிணைந்து வருவதை பார்த்தேன். அவற்றை நான் பெண்மயிலாகவும் ஆண்மயிலாகவும் பார்க்கவில்லை, அவற்றை நான் சக்தியாகவும் சிவமாகவும் பார்த்தேன். அவ்வாறு பார்த்த வியப்பினாலே சக்தியினுடைய திருப்பாதத்தையும் சிவத்தை பார்க்கிற பொழுது சிவானந்த பேரின்பமாகிய முகர்வையும் நான் கண்டேன். இதுவரை முன் கண்டறியாதனவற்றை கண்டேன் என்று மகிழ்ந்து பாடுவதாக இந்த 5வது பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து பாடல் எண் 6. தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாளுடன் பாடி, தன்மதி கண்ணியினானை, மதி என்றால் சந்திரன், தன்னா குளிர்ச்சியான, நில ஒளி குளிர்ச்சியானது. அவ்வாறு குளிர்ந்த ஒளியை வீசுகிற சந்திரனை தன்னுடைய தலைமாலையாக கொண்டிருக்கிற பெருமானை தையல் நல்லாளோடும் பாடி, தையல்னா பெண்கள், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது ஞானசம்பந்த பெருமான் பாடுவார் அல்லவா. அப்படி தையல் நல்லாளோடும் பாடி உள் மெலி சிந்தையனாகி, அப்படியே என்னுடைய அம்மையும் அப்பனையும் அம்மையும் பாடுகிற பொழுது என்னுடைய உள்ளமெல்லாம் குழைந்து போகிறது. அதான் உள் மெலி சிந்தையனாகி, உள்ளம் குழைந்து நெஞ்ச கரகல்லும் நெகிழ்ந்து உருகும் அல்லவா. அவ்வாறு உள் மெலி சிந்தையனாகி உணர்ந்து வருவேன், உருகி வருவேன்கிறார். உணரா உருகா வருவேன், உணரா வருவேன், உருகா வருவேன் என்றால் உணர்ந்து வருவேன், உருகி வருவேன் என்பது பொருள். அது செய்யா என்னும் வாய்பாட்டு வினையச்சம். உணரா வருவேன், உணர்ந்து வருவேன். உணரா வருவேன், உருகா வருவேன் என்றால் உணர்ந்து உருகி வருவேன். எப்போ? உள்மெலி சிந்தை வருகிற பொழுது, அப்பனையும் அம்மையையும் பார்க்கிற பொழுது என்னுடைய உள்ளமெல்லாம் குழைந்து போய், அந்த குழந்தை குழைந்து போன சிந்தை வந்ததனாலே நான் அவர்களை உணர்ந்ததனாலே உருகியும் வருவேன். ஆகிய நான் அண்ணல் அமர்ந்து உரைகின்ற ஐயார் அடைகின்ற பொழுது, எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக, எல்லா பொருளையும் தன்னுடைய உடமையாகவும் எல்லா உயிர்களையும் தன்னுடைய அடிமையாகவும் கொண்டு தலைவனாக விளங்குகின்ற பெருமான் அமர்ந்து உரைகின்ற, விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற ஐயார் அடைகின்ற பொழுது, திருவையாறு என்ற திருத்தலத்தை நான் சென்று தருகிற பொழுது வண்ண பகன்றிலோடு ஆடி வைகி வருவர கண்டேன்னார். பகன்றில் என்பது ஒரு நீர்வாழ் பறவை. பூவிடைப்படினும் யாண்டு கழிந்தன்ன நீருரை மகன்றில் புணர்ச்சி போல என்று ஒரு குறுந்தகை பாடல். குறுந்தொகை என்பது நான் சொல்கிற குறுந்தொகை என்பது சங்க இலக்கிய பாடல். அங்கே தோழியிடம் தலைவி சொல்வாள்,
பூவிடைப்படினும் யாண்டு கழிந்தன்ன நீருரை மகன்கள் புணர்ச்சி போல பிரிவு அரிதாகிய தண்டாக்காமோடு உடம் உயிர் போகுவதில்லை கடனறிந்து இருவேமாகிய உலகத்து ஒருவேமாகிய புண்மை நாம் உயர்க்க என்று சிறைக்கூடிய அந்த ஒரு புலவர் பாடிய பாடல். நமக்கு அது பாடல் பொருள் தேவையில்லை. மகன்றில் என்று ஒரு பறவை. அந்த மகன்றில் என்பது ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து இருக்கிறப்போ ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. பிரிஞ்சா இறந்து போகும். நம்ம நிறைய பறவைகளை இழந்திருக்கிறோம். அனிச்சம் என்ற ஒரு பூ இல்லை, அன்றில் என்ற ஒரு பறவை இல்லை, அன்னம் என்ற ஒரு பறவை இல்லை, எல்லாம் உணர்வு வயப்பட்டவை. இந்த அன்றில் பறவை இருக்கிறதே அது பகன்றில் சொல்லுவாங்க. பகா அன்றில், ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத பறவை. ஒரு பிரிவு மிக குறுகிய நேரம், நொடிப்பொழுதிலேயும் நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை தண்டை கடந்து போகிறது. ஒரு பூ பூத்து, தாமரை பூ பூத்திருக்கிறது. நீர்வாழ் பறவை இடப்பக்கத்திலிருந்து ஒரு அன்றிலும் பக்கத்திலிருந்து ஒரு அன்றிலும், ஒன்று ஆண் இன்னொன்று பெண், ரெண்டும் பிரிந்து போகின்றன. இப்ப இடையே தடுக்கிறது ஒரே ஒரு தாமரை தண்டு தான். அந்த தாமரை தண்டு தடுக்கிற நேரம் எவ்வளவு நேரமாக இருக்கும்? ஒரு நொடி பொழுதையும் நீங்க கணக்கிட்டு பார்த்தால் ஒரு கூறு மிகச்சிறிய கூறாக இருக்கும். அப்படிப்பட்ட மிக குறுகிய காலத்தில் பிரிந்திருந்தாலும் கூட ஆண் பறவையை பிரிந்த பெண் பறவையோ, பெண் பறவை பிறந்த ஆண் பறவையோ உடனே செத்து போகணும். அதான் பாருங்க, பூ இடைப்படினும் யாண்டு கழிந்தன்ன. ஒரு பூ ரெண்டு பேரும் ரெண்டு பறவைகளும் பறந்து செல்கிற நேரத்துல ஒரு பூ இடையிலே வந்து அந்த பூ இந்த ரெண்டு பறவையும் பிரிக்குமானால் பல ஆண்டுகள் பிரிந்திருந்தது போல உணர்ந்து ஒன்றை விட்டு ஒன்று உயிர் விட்டு போகும். அதான் பூவிடைப்படினும் யாண்டு கழிந்தன்ன நீருரை மகன்கள் புணர்ச்சி போல என்று அந்த தலைவி, நெய்தல் தலைவி சொல்லிக் கொள்வார். அந்த பாட்டுடைய பொருளிப்பு தேவையில்லை. மகன்றினுடைய பறவையினுடைய இயல்பது இங்க சொல்ற பாருங்க. வண்ணப்பகத்திலோட அழகான பகன்றில், பகா அன்றில் தான் பகன்றில்னு வர, அதோடு சேர்ந்து பெண் பறவையும் வருகிறது. அவ்வாறு வருவன் நான் கண்டேன். அவ்வாறு காண்கின்ற பொழுது அந்த பகன்றில் பறவையை, மகன்றில் பறவையை அன்றில் மகன்றில் என்று ஆண் பெண்ணை சொல்லுவார்கள். அந்த அன்றில் மகன்றில் அந்த பறவைகளை நான் பறவைகளாக பார்க்கவில்லை, அவற்றை சக்தியாகவும் சிவமாக பார்க்கிறேன். சக்தியாக பார்க்கிறோடு திருப்பாதத்தை தரிசிக்கிறேன், சிவமாக பார்க்கிறோடு சிவானந்த பேரின்பத்தை நுகர்கிறேன். அந்த இரண்டும் எனக்கு புதுமையான வியப்பான அனுபவம் என்று கண்டறியாதன கண்டேன் என்று பாடல்களும் சொல்லிக்கொண்டே வருகிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். அடுத்து 7வது பாடல் கடிமதி கண்ணியினானை. கடின்னா அது ஒரு பல பொருள் குறித்த ஓர் உரிச்சொல், பல குணம் தழுவிய ஓர் உரிச்சல் என்று சொல்லுவார்கள். கடியன் கிளவி, காப்பே கூர்மை, விரையே அச்சம், விரையே விளக்கம், அச்சம் சிறப்பே, விரைவே மிகுதி, புதுமை ஆற்றல், வரைவே மண்டல், கரிப்பின் ஆகும் என்பது நன்னூல் சூத்திரம். அதே அதற்கு முன்னாலே தொல்காப்பியத்துல கடியன் கிளவி, காப்பே கூர்மை, வரைவே விளக்கம், மிகுதி பொருள என்று தொல்காப்பியம் குறிப்பிடும். இதுல என்னன்னு, இந்த இடத்துல கடி என்று சொல்லுக்கு விளக்கம் என்று நான் பொருள் கொள்ள வேண்டும். கடி என்று சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கிறது. அதான் கடியன் கிளவி, காப்பே கூர்மை, விரையே அச்சம், விளக்கம், பெருமை என்று ஒரு நிறைய பொருள்களை தருகிற ஒரு உரிச்சொல். அது பல பொருள், பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல். அது போல ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல் உண்டு, பல குணம் தழுவிய ஓர் உரிச்சலும் உண்டு. இந்த கடி என்று சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டு. இந்த இடத்துல கடிமதி கண்ணியினானே என்றால் நல்ல விளக்கமாக காட்சியளிக்கின்ற மதியனை, தன்னுடைய தலைமாலையாக சூடி இருக்கிற பெருமானை காரிகையாடுவோம் பாடி. காரிகைன்னா மிகச்சிறந்த அழகான பெண் என்பது பொருள். காரிகை என்று ஒரு இலக்கணமே இருக்கிறது. செய்யுள் இலக்கணம், செய்யுள் பாடுவதற்குரிய இலக்கணத்தையும், செய்யுள் இலக்கணத்தையும், எழுத்து, அசை, சீர்தலை, அடி, தொடை ஆகியவற்றுடைய சிறப்புகளையும் விளக்கத்தையும் தருகிற ஒரு நூல் காரிகை என்பதை ஆப்பருங்கல காரிகை என்பார்கள். ஆனால் காரிகை என்றால் இந்த இடத்துல பெண் என்பது பொருள். அதுவும் இந்த இடத்துல காரிகை என்பது உமையம்மையை குறிக்கும். கடிமதி கண்ணியினான் என்றால் விளக்கமாக தோன்றுகின்ற மதியனை தன்னுடைய தலைமாலையாக சூடியிருக்கிற பெருமானும், அந்த பெருமானை காரிகையாளும் பாடி, உமையம்மை ஆகிய பெண்ணோடும் சேர்த்து பாடி, வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன். அந்த கண்ணுக்கு தோன்றுகிற வடிவமாகிய பெருமானையும், அந்த அழகான நிறத்தோடு காட்சி அளிக்கிற அம்மையையும் வாய் வேண்டுவ சொல்லி, வாயினாலே என்னெல்லாம் விரும்புகிறேனோ அவற்றையெல்லாம், வாய் என்பது இங்கே நாக்கை உணர்த்தும், நாவினாலே விரும்புகிறவற்றையெல்லாம் சொல்லி பெருமானுடைய வடிவத்தையும் அவையினுடைய நிறத்தையும் சொல்லி சொல்லி வாழ்வேன், நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன்.
திருவையாறு எப்படிப்பட்ட சிறப்புடையது? இந்த பாட்டுல ஒரு புதுமையா சொல்றார். அடி இணை ஆர்க்கும் கழலாம். 2 திருவடிகளிலும் ஆரவாரிக்கின்ற ஒலி எழுப்புகின்ற வீரக்கடலை அணிந்த பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஐயார். அடி இணை, இணைந்த அடிகள், உபயபாதங்கள், அங்கே கடல் அணிந்திருக்கிறார். அது ஆர்க்கிறது, ஒலிக்கிறது. அப்படிப்பட்ட ஒலிக்கின்ற கடல்களை 2 திருவடிகளும் அணிந்திருக்கிற பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஐயார் அடைகின்ற போது இடிக்குரல் அன்னதோர் ஏனம். இங்கே இடியை போல ஓசை எழுப்புகிற ஒரு பன்றி, அது காட்டு பன்றி, அது இசைந்து வருவன கண்டேன். ஒரு பெண் பன்றியோடு சேர்ந்து வருவதை பார்க்கிறேன். இதுவரை பறவைகளை சொல்லி வந்தார். முதற் பாடல்ல யானையை, பிடியையும் களிரையும் சொன்னார். அதற்கு பிறகு எல்லாம் பறவைகளாக சொல்லி வந்தார். இப்பொழுது மீண்டும் சொல்கிறார், விலங்கை சொல்கிறார். இடிக்குரல் அன்னதோர் ஏனம். ஏனம்னா பன்றின் அர்த்தம். ஏனை இராடு என்று பாடுவார்கள். அந்த பன்றி, காட்டு பன்றியினுடைய குரல் இடி போன்று ஒலிக்கும். நம்முடைய கடப்பநாயனார் கூட கடைசியில் அதுதான் விரட்டிட்டு வருவார். அவர் இடிக்குரல் அன்னது ஒரு ஏனம். இசைந்து என்றால் இணைந்து, ஒருபட்டு, உடனாகி இன்னொரு பெண்பன்றியோடு வருவன கண்டேன். அவற்றை நான் ஏனமாகவோ பெண்பன்றியாகவோ காணவில்லை. அவற்றை நான் சக்தியாக, சிவமாக கண்டதனாலே திருப்பாத தரிசனம் பெற்றேன். அதுவரை இல்லாத சிவானந்த அனுபவ பேரின்ப நுகர்வை நான் அடைந்தேன் என்று இந்த 7வது பாடல் தெரிவிக்கிறது. அடுத்து 8வது பாடல். விரும்பு மதிக்கண்ணியானை மெல்லியலாளும் பாடி. விரும்பும் மதிக்கண்ணியான், நம்மால் எல்லாராலும் விரும்பப்படுகிற மதியாகிய கண்ணி. பெருமான் தலையிலே சூடி இருக்கிற கண்ணி இருக்கிறதே, அது எல்லாராலும், சந்திரன் எல்லாராலும் விரும்பப்படுவதுதான் குளிர்ந்த நிலவொளி வீசுவதனாலே. அப்படி விரும்பும் மதியை கண்ணியாக அணிந்திருக்கிற பெருமானை மெல்லியலாளுடன் பாடி. மென்மையான இயல்புடையவள் பெண்கள் தான். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று சொல்லப்படுகிற பெண்களுக்குரிய குணங்கள் எல்லாம் உடையவள் தான் மென்மை இயல், மெல்லியல். அந்த மெல்லியல் எந்த ஆணையும் மெல்லியல் ஒன்று சொல்றது இல்லை. அவன் அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்பிடி என்ற குணங்கள் உடையவன் தான் ஆண். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்ற குணங்கள் உடையவள் தான் பெண். அந்த பெண் தான் மெல்லியல், மென்மையான இயல்புகளை உடையவள். அந்த மென்மையான இயல்புகளை உடைய அம்மையோடும் பாடி பெரும்புலர் காலை எழுந்து, பெரிதாக புலர்கின்ற வைகரை பொழுது போய் புலர்கின்ற அந்த நேரத்தில் எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன். பெருமானுக்கு போடுவதற்காக, அர்ச்சிப்பதற்காக பெறுகின்ற மலர்களை எல்லாம் கொய்து கொண்டு வருவேன். கொய்யா வருவேன் என்றால் கொய்து வருவேன். செய்யா என்னும் வாய்பாட்டுவேன் எச்சம். கொய்து வருவேன். இந்த பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பில் கட்டி போர்வார் கடவுர் வீரட்டனாரே என்று அப்பர் சுவாமிகளை இன்னொரு இடத்திலே பாடுவார். அதுதான் இங்கே சொல்றார். பெரும்புலர் காலை, இந்த வைகரை பொழுது போய் புலர்கின்ற அந்த நேரத்தில் நான் எழுந்து பெருமலர், பெறுகின்ற மலர், இந்த வினை தொகை எதற்காக பெறுகின்ற மலர்? பெருமானுக்கு அர்ச்சிப்பதற்காக பெறுகின்ற மலர்களை கொய்து கொண்டு வருவேன். அப்படிப்பட்ட நேரத்திலே அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயார் அடைகின்ற பொழுது, காவிரியால் சூழப்படுகிற ஐயார், அருங்கலம் பொன்மணி, அருமையான அணிகலன்களையும் பொன்னையையும் மணியையும் உந்தி கொண்டு பிடித்து தள்ளி கொண்டு வருகின்ற காவிரி சூழ்ந்திருக்கிற ஐயார் என்னும் திருத்தலத்தை நான் அடைகிற பொழுது கருங்கலை பேடையோடு ஆடி, கருமையான ஆண்மான், கலை என்றால் ஆண்மான், பேடை என்றால் பெண்மான், பிணைமான், அந்த கருங்கலையும் பெண்மான் ஆகிய பிணையும் ஆடி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கலந்து வருவதை நான், அந்த மான்கள் ஆடிக்கொண்டு கலந்து வருவதை பார்க்கிறேன். அவற்றை நான் கலையாகவோ பிணையாகவோ ஆணாகவோ காணாமல் அவருடைய திருப்பாதமாக, அம்மையினுடைய திருப்பாதமாக, அடுத்து சிவானந்த பேரின்பத்தை தருகிற பெருமானுடைய அருளாக நான் கண்டேன். இதற்கு முன் இந்த காட்சியை நான் கண்டறியாதவன் என்று, அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று மிக அருமையாக இந்த 8வது பாடலில் சொன்னார். அடுத்து பாடல் எண் 9, முற்பிறை கண்ணியனானை. இந்த 2 பாடல்கள் விரைந்து சென்று விடலாம். முற்பிறை கண்ணியனானை, பிறையில முதற் பிறை, தலைநாள் அமாவாசைக்கு அடுத்து தோன்றுகிற முற்பிறை, அதான் முதல் ஒருகலை நிரம்பியது. முற்பிறை கண்ணியனானை, அதை கண்ணியாக தலையில் சூடி இருக்கிற பெருமானை மொய்குழலாளுடன் பாடி. மொய்க்கின்ற குழல் என்றால் செறிந்த குழல், அடர்ந்த கூந்தல். அம்மையனுடைய கூந்தல் அடர்ந்த கூந்தல், செறிந்த கூந்தல் சொல்ல விட அதான் மொய்த்தல். அந்த மொய்குழலாளுடன் பாடி பற்றி கயிறு அறுக்கில்லேன்
எதை பற்றி கொண்டு? பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டால் பாசமாகிய கயிற்றை அறுக்கலாம். அதை நான் செய்யலேங்கிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றுவிட வேண்டும் என்றால் பற்றற்றான் பற்றினை பற்ற வேண்டும். நான் அதை பற்றி கொள்ளவில்லை என்கிறார் நாவுக்கரசு பெருமானா. பற்றி கொள்ளவில்லை, அவர் பற்றி கொண்டவர் தான் நமக்கு அப்படி சொல்லுகிறார். நாம் நம்முடைய பாசங்களை ஆகிய கயிறுகளை அறுக்க வேண்டும் என்றால் பற்றி கொள்ள வேண்டிய இடம் பெருமானுடைய திருவடிதான். அதான் இங்க சொல்கிறார். முற்பிறை கண்ணியனானை, முதல் நாள் தோன்றுகிற பிறைச்சந்திரனை கண்ணியாக அணிந்திருக்கிற பெருமானை மொய்குழலாளோடும் பாடி, அடர்ந்த கூந்தலை உடைய உமையம்மையோடும் பாடி பற்றி பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு கயிறறுக்க இல்லேன். கயிறறுக்கில்லேன் என்றால் பாசமாகிய கயிறை நான் என்னால் அறுக்க முடியவில்லை. பாசமாகிய கயிறை அறுக்க வேண்டும் என்றால் பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டு பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு பாசத்தை அறுக்க முடியாதவனாகிய நான் பாடியும் மாடா வருவேன், பாடிக்கொண்டு மாடிக்கொண்டு வருகிறேன். அற்றருள் பெற்ற நின்றாரோடு. அற்றென்றால் முற்றிலுமாக எல்லா பற்றுகளையும் விட்டவர்கள், ஒரு பற்றும் இல்லாதவர்கள். அற்றது பற்றனில் உற்றது வீடும்பா அவள் வைஷ்ணவத்துல. அதுபோல அற்றருள் பெற்று நின்றாரோடு எல்லா பற்றுகளையும் விட்டு, அவ்வாறு விட்டமையினாலேதான் பெருமானுடைய அருள் பெற முடியும். அப்படிப்பட்ட பல அடியார்களோடு நின்றாரோடு ஐயார் அடைகின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து நான் முதற் பாடலில் சொன்ன மாதிரி புகுவார் அவர்கள் புகுவேன் என்றார் அல்லவா? அதே போல இங்கே அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயார் அடைகின்ற போது நல் துணை பேடையோடாடி நாரை வருவன கண்டேன். நாரை உங்களுக்கு தெரியும், நாராய் சத்தியமுத்த புலவர் பாடிய பாட்டுலாம் உங்களுக்கு தெரியும். பரம்படு பழையின் கிழங்கு விளந்தன்ன பல கூர்வாய் செங்கால் நாராயணன் பாடுவார். அந்த சிறப்பான நாரை உண்மையாக இருக்கும். சிவந்த கலர்களை உடைய நாரை, பனங்கிழங்கு போன்ற மூக்கை உடையது. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆண் நாரையும் பெண் நாரையும் சேர்ந்து வருகின்றன. எப்போ இவர் மற்றகளை எல்லாம் மற்ற பல அடியாரோடு சேர்ந்து நான் திருவையாறு என்னும் திருத்தலத்தை அடைந்த பொழுது நல்ல துணையாகிய பேடையோடு, நற்றுணை, பேடைக்கு அடைமொழி நற்றுணை, நமக்கு அடைமொழி, நமக்கு தேவைன்னா நற்றுணையாவது நமச்சிவாயம் தான். நமக்கு துணையது நற்றுணை, ஆன்மாக்களுக்கு நற்றுணையாவது நமச்சிவாயம். அங்கே ஆண் பெண்ணாரை நல்ல துணை. அந்த நல்ல துணை பேடையோடு நல்ல துணையாக விளங்குகிற பெண் நாரையோடு ஆண் நாரை ஆடி வருவன கண்டேன். ரெண்டு சேர்ந்து ஆடி வருவதை பார்த்தேன். அவ்வாறு பார்க்கிற பொழுது அவற்றை நான் பெண்ணாரையாகவோ ஆணாரையாகவோ பார்க்காமல் திருப்பாதமாகவும் சிவப்பேரின்பமாகவும் சிவானந்தமாகவும் கண்டேன். இது நான் இதற்கு முன்பு கண்டறியாதவை. என்ன நல்லூரிலே திருவடி சூட்டப்பெற்றிருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு பேரின்ப அனுபவத்தை நான் பெறவில்லை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து திங்கள் மதி கண்ணியினானை. திங்கள் என்றாலும் மதி என்றாலும் ஒன்றுதான், ஒரு பொருள் பண்பொழி என்பார்கள் இலக்கணத்துல. திங்கள் மதி கண்ணியினானை, திங்களாகிய மதி, அந்த மதியாகிய கண்ணி தலைமாலை அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் பெருமானை தேமொழியாளோடும் பாடி, தேன் போன்ற இனிமையான மொழியை பேசுகின்றவளாகிய உமையம்மையோடும் பாடி, உமையம்மையோட மொழி அப்படிப்பட்ட இனிமையானது. தேமொழி, தேன் கூட்டல் மொழி தேமொழி. அந்த தேமொழியாகிய அம்மையோடும் பாடி எங்கருள் நல்கும் கொல் எந்தை, எந்தை ஆகிய பெருமான் இனி எந்தை எனக்கு எங்கு அருள் நல்கும் என்று கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்தையாகிய பெருமான் இனிமேல் எனக்கு எங்கே அருள் நல்குவார் என்று பாடிக்கொண்டே வருவேன். என்ன வருவேன் என்றால் என்று சொல்லிக்கொண்டே வருவேன். அங்கிள மங்கையர் ஆடும் ஐயார் அடைகின்ற பொழுது அங்கே அந்த திருக்கோயில்ல பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையன் நெஞ்சு சிலவந்தி அளவந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே என்று பாடுவார் ஞானசம்பந்த பெறுவார். அப்படி பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே சொல்கிறார். அங்கு இளமங்கையர் ஆடும் ஐயார் அடைகின்ற பொழுது அந்த திருக்கோயில்ல இளமங்கையர்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அழகான திருக்கோயிலுக்குள் நான் செல்கிற பொழுது பைங்கிளி பேடையோடு ஆடி, கிளியும் கிளி பேடும். பேடுன்னா பெண்பால் பறவை, கிளினா ஆண்டாள் பறவை. கிளி என்பது பொது பெயர். அவ பேடுன்னு சொன்னதுனாலே அந்த இன்னொன்றை நாம் ஆணாக கொள்ள வேண்டும். கிளி பேடையோடு ஆடி பறந்து வருவன கண்டேன். பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு வருகிறார்கள். கிளி ஆண்கிளியும் பெண்கிளியும் பறந்து வருகின்றன, ஆடிக்கொண்டு பறந்து வருகின்றன. அந்த காட்சியை கண்டேன். அப்பொழுது கண்ட பொழுது நான் இதற்கு முன்பு காண முடியாத அற்புதமாகிய அந்த திருப்பாதத்தை கண்டேன். அதை போலவே இதற்கு முன் கண்டறியான சிவானந்த பேரின்பர் உணர்ச்சியினை நான் அனுபவித்தேன் என்று இந்த
பாடலில் சொல்லுகிறார். மீண்டும் பாருங்க. திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாளுடன் பாடி, மிக அற்புதமான பதிகம். முதலடிகளில் எல்லாம் பெருமானும் பெருமாட்டியும் இருக்கிற தன்மையை பாடி அப்படிப்பட்டவர்களை நான் பாடுகிறேன் சொல்றார். இங்கே எங்கருள் நல்குங்குள் எந்த எனக்கு இனிமேல் எங்கே இருந்து பெருமான் அவளை நல்குவாரோ என்ற அந்த ஏக்கத்தோடு நான் பாடிக்கொண்டே வருவேன். அவ்வாறு வருகிற பொழுது அங்கு இளமங்கையர்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு ஆடிக்கொண்டு வருகிற பகுதியிலே ஒரு கிளிப்பேடும் கிளியும் ஆண் கிளியும் பெண் கிளியும் ஆடிக்கொண்டு பறந்து வருவதை பார்க்கிறேன். அவற்றை நான் சக்தியாக சிவமாக பார்த்தேன். ஆண்கிளியாகவோ பெண்கிளியாகவோ பார்க்கவில்லை. சக்தியாகவும் சிவமாகவும் பார்க்கிறேன். பைங்கிளி பேடையோடு ஆடி பறந்து வருவன கண்டேன். அப்பொழுது நான் கண்டது பைங்கிளியும் பேடும் அல்ல, பெருமானுடைய பெருமாட்டியினுடைய திருப்பாதத்தையும் பெருமானுடைய சிவானந்த அனுபவமாகிய பேரின்ப நுகர்ச்சியையும் கண்டேன். இது இதற்கு முன் நான் கண்டறியாதவை என்று பாடி மகிழ்கிறார் இந்த பாடல்ல. நிறைவான பாடல். வளர்மதி கண்ணியின் ஆணை. மதி வளர்ந்து கொண்டே இருக்கும். நிறைநீர நீரவர் கேள்வி என்பார். மதியினுடைய இயல்பு வளர்வதும் தளர்வதும். இப்ப வளர்மதி கண்ணியின் ஆணை, வளர்கின்ற அந்த ஒற்றை கலை என்பது வளர்ந்தன்னுடையதானே. அந்த மதியினை தலைமாலையாக சூடி இருக்கிற பெருமானை பார்குழலாளோடும் பாடி, பார்குழல் என்றால் நீண்ட கூந்தல், நீண்ட கூந்தலை உடைய உமையம்மையோடும் பாடி களவுபடாதோர் காலம். நம் பலகாரங்களை களவுபடுகிற காலமாக மாற்றுகிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் பெருமானை சிந்திக்கவில்லையோ, மனம் மொழி மெய்களால் சிவம் சிந்தனை சிவ செயல் சிவ நினைவு இல்லையோ, அப்பொழுதெல்லாம் சிவ பேச்சு இல்லையோ, அப்பொழுதெல்லாம் அவையெல்லாம் களவுபட்ட காலம். சிவத்தை பற்றி எண்ணவும், சிவத்தை பற்றி பேசவும், சிவத்துக்கு தொண்டு செய்யவும் செய்கின்ற அந்த நேரம்தான் களவு படாத காலம். இங்கே பாருங்க, நாவுக்கர் சொல்கிறார், களவுபடாததோர் காலம் காண்பார். அப்படி களவு போகாத, எப்பொழுதும் இவர் எப்பொழுதும் திருவடி சிந்தனை உடையவர், எப்பொழுதும் திருப்பணி செய்து கொண்டிருப்பவர், எப்பொழுதும் பாடலை பாடிக்கொண்டே இருப்பவர். எனவே மனமொழி மேகளாலே முக்கரண சுத்தியோடு பாடிக்கொண்டும் செய்து கொண்டும் எண்ணிக்கொண்டும் இருக்கிற இவர் சொல்லுகிறார், களவுபடாத காலம் தான் தேடினேன். களவுபடாத ஒரு காலம் காண்பான். காண்பதற்காக நடத்தால் அது பானிட்டு வினையச்சம். காண்பதற்காக, காண்பான் என்றால் அங்க வருவான் போவான் என்று கொள்ளக்கூடாது. காண்பதற்காக என்பது பொருள். களவுபடாதோர் காலம், எல்லா நேரமும் சிவச்சித்தையோடு இருக்க வேண்டும். எல்லா நேரமும் களவை அடையாத ஒரு காலமாக விளங்க வேண்டும். இந்த வீணாள் படாம நன்றாற்றும் சொல்வார். அது போல இங்கே நம்முடைய காலங்கள் எல்லாம், செலவுபடுகிற காலங்கள் எல்லாம் செம்மையான காலமாக, சிவத்தை சிந்திக்கிற காலமாக, அம்மையப்பரை வழிபாடு செய்கிற காலமாக, அம்மையோர் அப்பனை வணங்குகின்ற காலமாக ஆக வேண்டும் என்று களவுபடாத ஒரு காலம் காண்பார். காண்பதற்காக கடைக்கண் நிற்கின்றேன் என்றால் உடைய வாயில் கடையில நின்று கொண்டிருக்கிறேன். பெருமானே, உன்னுடைய திருக்கோயில் வாயிலே நின்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அளவுபடாதோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற பொழுது, என்னுடைய அன்பிற்கு அளவில்லை, அளவில்லாதோர் அன்போடு நான் திருவையாறு என்ற திருத்தலத்தை உன்னை வழிபாடு செய்ய அடைகின்ற பொழுது இள மன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். ஏனென்றால் எருது ரிஷபம் என்பது பொருள், நாகு என்றால் இளமையானது என்பது பொருள், பெண் என்பது பொருள். இந்த இடத்துல அப்போ ஒரு ஏரும் ஒரு பசுவும், ஆணும் பெண்ணுமாக இள மன நாகு தழுவி இளமையான பசுமாட்டை தழுவி கொண்டு ஏறு வருவன கண்டேன். ஒரு ஆண் எருது வருவதை பார்த்தேன். அப்பொழுது நான் அவற்றை பசுவாகவோ எருதாகவோ காணவில்லை, அவற்றை சக்தியாக அதான் கண்டேன். அவர் திருப்பாதம் சக்தியாகவும் சிவமாகவும் கண்டேன். எனவே திருப்பாத தரிசனம் கண்டேன். இதுவரை கண்டறியாத சிவானந்த பேரின்ப நுகர்ச்சியை அனுபவித்தேன் என்று இந்த பாடல் வழியாக தெரிவிக்கிறார். இப்படி மிக அற்புதமான ஒரு பதிகம். இவற்றை சிந்திப்பதற்கு வாய்ப்பு தரக்கூடிய அம்மையாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த பதிகத்தை இன்னும் ஆழமாக சிந்திக்க முடியும். நான் பல நாட்களாக இவற்றை பற்றி சிந்தித்து நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று கருதி இருந்தும் கூட என்னால் முழுமையாக சொல்ல முடியாத காலம் போதாமைதான். எனவே இப்பொழுதே 10 மணிக்குள் அதிகமாகிவிட்டமையினாலே இந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பகுதியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய சிவ திருமதி சாந்தாம்மையார் அவர்களுக்கும், தொகுப்புரை வழங்க இருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய
திருப்பணிச்செம்மல் கோமதி அவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை உங்களுடைய திருவடிகளில் சமர்ப்பித்துக் கொண்டு அப்பரடிகளுடைய குரு பூஜை திருநாளை முன்னிட்டு அது பின்னாடி வர இருக்கிறது 11:05 வர இருக்கிறது. அதுவரை நம்மை அந்த அப்பர் பெருமானுடைய சிந்தனையில் மூழ்கச் செய்கிற வகையில் மிக அருமையாக அவருடைய திருப்பதிகங்களை சற்றேறத்தாழ 15 பதிகங்கள் இருக்கின்றன. அந்த பதிகங்களை எல்லாம் சிந்திக்கின்ற வாய்ப்பை தந்திருக்கிற அப்பர் அருள்நிதி மன்றத்திற்கு அவருடைய பணிவார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பினை அடியனுக்கும் நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியினை காணிக்கையாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவசிவா, மிக மிக மகிழ்ச்சி ஐயா. மிக காலம் உங்களுக்கு பத்தாது. எப்படினாலும் ஒரு 4 பாடலுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு கருத்து செறிவுகள் எல்லாம் உள்ளது. இங்கே வந்திருக்கிற அன்பர்கள் நிறைய இங்கே பாடம் எடுக்கக்கூடிய விளக்கம் செய்யக்கூடிய ஆசிரியர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். முதலில் அவர்கள்லாம் கலந்துரையாடல் செய்யலாம். யாருக்கும் எந்த வித கூச்சமோ எதுவுமே வேண்டாம். என்ன கருத்து மனத்தில் படுகிறதோ அவற்றை சொல்லலாம். ஐயா சொன்ன கருத்தோடு ஒத்த கருத்தோ இல்லை மாறுபட்ட கருத்து கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு இப்படி ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடல் பண்ணினாதான் மெய்ப்பொருளோட ஆழத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் இங்கே வருவதற்கு முன்பு நிறைய சில குறைபாடுகள்லாம் இருந்தது. எதையுமே தயார் செய்து வராமலே பலர் பேசினார்கள். அப்புறம் நான் தொகுப்புரை என்று சொல்லி சிலதை சுட்டினோடனே அப்போ எச்சரிக்கையோடு இதுதான் நடந்ததை சொல்கிறேன். எல்லாரையும் நான் சொல்லலை. இப்போ அதில் பலர்னு வச்சுங்களேன். அப்படியெல்லாம் நடந்தது. அதனால தான் இதை ஒரு கலந்துரையாடலாக்கி நாங்கள் அப்படி தான் செய்கிறோம். அங்கே ஐயா பெரிய புராண வகுப்பு எங்களுக்கு 15 ஆண்டுகளாக நான் கேட்டிருக்கேன். இப்போ ஆன்லைனில் சனி ஞாயிறு இங்கே மயிலாடுதுறையில் மையமாக வைத்து அதையும் இரவு ஒரு 6 மணிலேருந்து 7:30 மணி வரைலாம் ஐயா எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் நாங்கள் கலந்துரையாடல்கள்லாம் சொல்லி எல்லோரையும் பங்கேற்க செஞ்சு இந்த கூச்சம் போகணும், சபை கூச்சம் போகணும்னு சொல்லி பேசக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் கலந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா அப்படி சொன்னாதான் அவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள் என்று ஒரு நோக்கில் அப்படி சொல்றது. அதனால இங்கே வந்திருக்கக்கூடிய இங்கே வகுப்பெடுக்கக்கூடிய ஆசிரியர் பெரியோர்கள்லாம் இருக்கீங்க. நீங்க ஏதாவது கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க. நான் இறுதியாக நான் சிலவற்றை சொல்றேன். ஐயா, என்னால நிறைய கருத்துக்கள் சொல்ல முடியல. நிறைய பேராசிரியர்கள் இருப்பதனால நான் விட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லி தெளிவுபடுத்த அவர்கள் வழிகாட்டலாம். மிகச் சிறப்பையா. நன்றி ஐயா. எல்லோரும் கலந்துமாங்கல. ஒண்ணு யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க எல்லாம் கிடையாது. நாங்களும் ஒரு மாணவன் தான். ஐயா கிட்ட கத்துக்கிட்டவங்க தானே. ஐயா சபையில பாடம் எடுக்கும் போதே நான் என்ன சொல்லுவேன், ஐயா இந்த தொடருக்கு ஏன் இப்படி பொருள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, நான் சொன்னது சரியா இல்லைன்னா அப்படி எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சமயத்துல என்ன பண்ணுவாங்க, ஆமா அப்படி கூட பொருள் எடுக்கலாம், அது சிறப்பா இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. இப்படிதான் நாங்க இந்த வகுப்பை ஒரு ஐயன் திருவு அன்றி கற்றுவோம் தான். அப்படிதான் இந்த அப்பர் அருள்நிதி மன்றத்திலையும் மேலும் வளரணும். ஒருவருக்கு ஒருவர் யாரும் பெரியவர் சிறியவர்லாம் கிடையாது. யாரையும் இழுத்தலோ பழித்தலோ இங்க கிடையாது. நெறிப்படுத்தல் தான், ஒரு நெறிப்படுத்தல். நான் நாளைக்கு பாடம் எடுக்க போறேன், வாங்க கருத்து சொல்லுங்க. ஐயா இந்த இடத்துல நீங்க சொன்னது தவறியா, இந்த பொருளுக்கு இதுதான் சரியா இருக்குமா சொல்லுங்க. அதனால ஒன்றும் தவறு கிடையாது. அப்ப நான் திருத்திப்பேன்ல. அப்பதானே நான் யார் ஞானசம்பந்த பெருமான் திருப்பாதம் உணர்த்த அறிநீர்மையில் சிறிது கும்பிட்டுங்கிறார். யார் இதுக்கெல்லாம் சொல்ல முடியும்? நாம் கற்ற வகையில நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். வேற யாரையுமே பண்றதில்லை. எல்லோரும் இப்ப என்ன ஒரு பழக்கம் இருந்திருக்குன்னா, யாராவது ஒரு பாடம் எடுத்தா, அம்மா நீங்க என்ன அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க, இப்படி சிறப்பா சொன்னீங்க, இந்த கருத்தை இப்படி சொன்னீங்க, இதுவரை எங்களுக்கு எல்லாம் தெரியாமல் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்வதையே கேட்டு 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 மாறுபட்ட கருத்தை சொன்னா தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பக்குவம் இல்லாதவர்களாக ஆசிரியர் இருப்பது மிகவும் வியப்பளிப்பதாக இருக்கிறது. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், பாடம் எடுப்பவர்கள், ஐயா எப்படி இந்த பாடத்தை இங்கே படைத்தார்கள் என்பதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. நான் இறுதியாக நிறைவு செஞ்சேன். ஆமையா, நிறைய இந்த படியம் முழுமை ஒவ்வொரு பாடலையும் விரிவாக சிந்திக்கிற நேரம் இல்லை. அதனால அவன் தனி விட்டுப்பான கருத்துக்களை மற்றவர்கள் சொல்லலாம். நன்றி ஐயா. இந்த முதல் பாடல்ல சொல்லும் போது சொல்லுங்க. ஏதாவது கருத்து சொல்றதுன்னா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. பதிவு இன்னைக்கு ரொம்ப சிறப்பா விளக்க உரை கொடுத்தீங்க ஐயா. அதுவும் இந்த புறநானூறு, அகநானூறு, நன்னூல் இப்படி பல இதுல இருந்து எடுத்துக்காட்டுகள் சொல்லி ரொம்ப சிறப்பா விளக்குனீங்க ஐயா. அருமையா இருந்ததுங்க ஐயா.
இன்னும் நீங்க வந்து நிறைய தயார் செய்து வேற வச்சிருக்கேன்னு சொல்றீங்கய்யா. அதை ஒரு நாள் இன்னொரு நாள் நாங்க திரும்ப ஒரு நாள் கேட்கறதுக்கு எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. இன்னொரு நாள் வந்து நீங்க எங்களுக்கு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்கய்யா. சிவாய நம்ம திருச்சி. இந்த ஆடியும் ஆடியும் பாடியும் வர்றதை பத்தி ஞானசம்பந்த பெருமான பல இடங்கள்ல பாடியிருக்காரு. அதெல்லாம் சொல்லலாம்னா நேரம் இல்லை. இப்பொழுது பேசியவர் என்னுடைய மகள் ஹேமமாலினி. இறைவன் திருவுருளால வந்து ஒரு திருமுறையில வந்து ஈர்ப்பு உடையவர், அவரும் வகுப்படுப்பாரு. இதெல்லாம் எனக்கு வந்து இறைவன் கொடுத்த கொடை. அன்பர்கள் மீது எல்லாருமே கருத்து சொல்லலாம். எல்லாம் நம்ம வந்து அடியாருங்கும் போது உறவு முறை, எந்த இது ஜாதி குலம் இனம் எல்லாத்தையும் வந்து கடந்த உறவு முறை என்ற அந்த இதுல சொல்லுங்க. ஒருவர் வந்து இப்படி பேசுறாங்கலாம் நம்ம பண்ணக்கூடாது. நீங்க ஏதாவது கருத்து சொல்லலாம் சொல்லுங்க, இல்லை நான் இறுதியா முடிக்கிறேன். சிவா. பூவும் நீரும் பலியும் கொண்டு புகழுரையே நாவில் நின்று ஏத்தல் போவார், யாவும் கேளார் செவித்துளைகளால் அவன் பெருமை எல்லாள் என்று சொல்லி அந்த இது சொல்லியிருப்பாரு. இந்த விழா இரவுல நடந்திருக்கு. இரவுல நடத்துறாங்க. இங்க நம்ம ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம திருவையாறுல நடத்துறாங்க. ஆனா இது பகல் பொழுதுல தான் வந்து நடந்திருக்குன்னு நான் ஒரு கட்டுரையை எழுதிய. ஏன் வந்து முந்திலாம் அந்த விழா நடத்தும் போது அந்த ஊர்ல, அப்புறம் ஒரு சுற்றி உள்ள ஒரு 50 கிராமம், வெளியில கொஞ்சம் கொஞ்சம் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் வண்டி கட்டிக்கிட்டு அப்படிலாம் வந்திருப்பாங்க. இப்போ வந்து நம்ம மாநிலம் முழுதும் இருந்து வராங்க. அப்புறம் வெளி மாநிலம் கர்நாடகா, கேரளா, இப்போ இதே போல் ஆந்திராவில் உள்ள தமிழ் வாழ் மக்கள்லாம் கூட இந்த விழாவுக்கு வராங்க. எதற்கு இரவுல வந்து நீங்கள் 10 மணிக்கு நடத்தி அதுக்கப்புறம் அவங்க வந்து போகக்கூடிய கஷ்டம்லாம் இருக்கு. நடந்ததை வந்து நிகழ்வை வந்து வரலாற்று நிகழ்வை வரலாறாக தான் நடத்தணும். நேற்று அதே போல தான் நம்ம இது இருக்கு இல்லையா, சிறு தொண்டர் வரலாறு காலையில் ஒரு 10:30 மணிக்கு தொடங்கி 2 மணிக்கு முடிஞ்சிடுது அந்த வரலாறு. அப்படிதான் அந்த வெயில் நேரத்தில் தான் நடந்துடுது. இவர்கள் முதல் நாள் இரவு சிறு தொண்டர் அந்த ஊருக்கு வர்றது வரைக்கும், மறுநாள் 2 மணிக்கு அந்த இவங்க வீட்டுக்கு இல்லத்திற்கு வரும்பொழுது தான் மாதர் தனித்து இருக்கும் இல் புகும் என்று சொல்லி ஆத்தி மரத்துக்கிட்ட இருக்குன்னு வான்னு சொல்லுவோம். இரவு வந்து அவர் வந்து இரவு 2 மணிக்கு வந்து இவர்கள் வீட்டில் வந்து உணவு கொள்வதாகவும், மறாத நாள் அன்றைக்கு இரவு போய் மறாத நாள் பகல் போய் மறாத நாள் இரவு விடியற்காலை 5 மணிக்கு கையில இது அவர்களுடைய காட்சி கொடுப்பதாகவும் முருகப்பெருமானோடு அப்படி அமைத்திருக்கிறார்கள். நான் கடுமையாக சாடி எழுதியிருந்தேன். ஏன் நீங்க இது இப்படி பண்றீங்க? 10 நாள் விழாவில் நீங்க அன்றைக்கே 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு வரலாற்று நிகழ்வை எதற்கு மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு திருமணம். அவர்களே என்னிடம் பேசினாங்க. அப்புறம் இல்லையா ரொம்ப காலமா நடக்குதுன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. அங்கதான் வந்து கைவேழ முகத்தவனை படைத்தார் போலும் கையாசுரனை அவனையால் கொல்வித்தார் போலும் இருக்கு. அதை கொண்டு வந்து அந்த விழாவை நடத்துங்க. செங்காட்டங்குடியா வந்து ரத்தமா போச்சுன்னு அப்படி சொல்றாங்க. அதே போல இவர்களும் வந்து என்ன பண்றாங்க, இரவுல நடத்துறாங்க. இதே நான் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பே இது எதற்காக நடத்துறீங்க, எல்லாருக்கும் எதற்கு அல்லல் கொடுக்குறீங்க, அவங்க வந்து வெஹிக்கிள் அதை வண்டியில எல்லாம் வராங்க, எவ்வளவு அவர்களுக்கு ஆபத்துகள்லாம் இரவுல நள்ளிரவுல 10 மணிக்கு முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போனா அவன் என்ன பண்ணுவான். அதே போல கோயம்புத்தூருக்கு போய் ஒரு வேன்ல ஒரு 14 பேர் இறந்துட்டாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இது நடந்தது. அதே போல எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டாங்க. எல்லாமே அப்படிதான் பண்றாங்க. அதெல்லாம் அது இருந்துட்டு போயிட்டோம். இது இப்போ இங்கே பார்ப்போம். இது வந்து ஒரு உச்சி வெயில்ல தான் நடக்குது. இந்த வெயில்கோள் வெஞ்சுரத்துல என் செய்தீர்னு சொல்லி 365வது பாடல்ல அவருடைய வரலாறுல வருது. அப்புறம் இந்த வாயுவிலிருந்து எழுந்த உடனே அந்த கைலை காட்சி காணப்படும் முன்பு அந்த ஐயாறு ஆலயத்தை அடையும் முன்பு தான் அந்த நிற்பனவும் சரிப்பனவுமாக இந்த காட்சிகளை எல்லாம் காண்றாரு. அதை தான் இந்த 4 இதில் எல்லா பாடல்களையும் இங்கே வந்து தான் கண்ட காட்சியை வந்து பதிவு செய்கிறார். அதோடு இல்லாமல் நாவரசர் பெருமான் இது வேறு மாதிரியாக சிந்திக்கணும். நாவரசர் பெருமான் முன்னதாகவே வாகீச முனிவராக இருந்திருக்கார் இல்லையா. அவர் வந்து இல்லறத்தில் இல்லாதவர். போன பிறவிலேயே வாகீச முனிவராக இருந்திருக்காரு. இந்த பிறவிலையும் இல்லறத்தில் இல்லை. இந்த உலக உயிர்கள் எல்லாம் எப்படி சரணாசரங்களை எல்லாம் பெருமான் எப்படி வளர்த்து எடுக்கிறாருன்னா, ஆணும் பெண்ணுமாக வந்து ஈர இயல்பாக ஒரு உருவாயினே மானாங்க அறுத்து ஈர இயல்பாய் ஒரு விண்முதல் பெருன்னு ஈர இயல்பு தானே ஆணும் பெண்ணுமாக ஆகிதான் வளர்த்து எடுக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக அப்படி சொல்றாரு. அதே தான் இங்க வந்து பதிவு செய்கிறார். ஒரு அருமையான இது பகல்ல தான் வந்து நடந்திருக்கு. 18 கணங்களாலையும் வந்து போட பொழுது மயில் கோழி ஐயா வந்து விளக்கம் அதெல்லாம் நாங்கள் ஐயா முன்னதாகவே சொல்லி இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுல வந்து என்னன்னா, அந்த கண்டறியாதனை கண்டேன்னு சொல்லி என்ன கண்டான்னு நான் அவர் சொல்லலை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சொல்லிட்டு வர்றாரு. கண்டறியாதன கண்டன்னா கண்டறியாதனை என்னையா சொல்லிங்கன்னா, எங்கனம் இருந்தது எவ்வண்ணம் சொல்லுகிறேன், எங்கனம் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன்
அங்கனம் இருந்தது என்று உந்தி பெற என்று பாடுவார்ல. அந்த இன்பத்தை வந்து நான் அனுபவித்ததை நான் எப்படியா வந்து உங்களால வந்து விளக்க முடியும்? முடியவே முடியாது. நீ அதை போல அனுபவித்தாதான் அறிந்து கொள்ள முடியும்னு, கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன்னு சொல்லிட்டு என்ன கண்டேன்னு சொல்ல முடியாது, அவரால் சொல்ல முடியல. அப்படி வந்து சொல்றாரு. அதை போல வந்து இந்த சொன்னாங்க ஐயா வந்து ஒரு ஊழி காலம் போலன்னு ஒரு பாடல் 6வது பாடல்ல சொல்லும் பொழுது, அங்க இது சங்கிலியாருடைய வரலாறுல நம்பியார் அவர்கள் வந்து அந்த அகத்துறை அந்த காட்சிப்படுத்தும் பொழுது, ஒரு கணம் ஒரு ஊழி போல், ஒரு ஊழி ஒரு கணம் போல் அவர்களுக்கு போனதுன்னு அந்த பறவை வரும்போது அந்த இடையில வந்து பிரியா துணை பிரியா மடநாராயணன் கூட அங்க செங்காட்டாங்குடியில பாடியிருப்பாரு. அந்த பிரியாத ஒரு மலருக்கு இடையில கூட வந்து பிரியிறது ஒரு ஊழி காலம் போல தோன்றுதுன்னு சொல்லி, அப்படி வந்து எப்பொழுதுமே ஆண் பெண்ணமாக சக்தி சிவமாக பிரியாமல் இருக்கக்கூடியது இது. இந்த உலக உயிர்களுக்கு ஆண் பெண்ணாக வந்து நீங்க உடலால் வந்து பல காரியத்திற்காக பிரிந்தாலும் உள்ளத்தால் எந்த காலத்திலையும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யோக நிலையில கொண்டு போற அந்த காட்சியெல்லாம் அருமையாக சொல்றாங்க. அடுத்தது வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு பாடல்லையும் காலால் நடந்து வர்றது, வட்டமிட்டு ஆடி வர்றது, பாடி ஆடி வர்றது, உள்ளங்குழியில, அதாவது புறக்கரணங்கள் அகக்கரணங்கள் திருவங்க மாலையில சொல்றாரு. அது எல்லாமே பாடல்லையும் வருது. உள்ளம் வந்து குளிர, அப்புறம் கை தொழுது ஆடி வர்றது, உள்மெளி சிந்தையராகி உருகி வர்றது, அதாவது ஒருங்கிய மனத்தோடு அந்த யோக நிலையில் நிற்றல், அதெல்லாமே வருது. அப்புறம் வந்து அர்ச்சனை அகத்தினை வாயால் வந்து பெருமைகளை இதனுடைய இது படுறது, மலர்களை கொய்து கையால் போய் மலர்களை கொய்து வர்றது, அப்புறம் பாடி ஆடி வர்றது, அப்புறம் அருள் வேண்டி நான் வருவேங்கிறது, அப்புறம் களவுபடாதது ஒரு காலம். இப்போ அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாந்தாமியார் இப்படி தொடங்கியிருக்காங்க. மயிலாடுதுறையில் செல்வம் அவர்கள் செய்கிறாங்க. அங்கே வந்து இவங்க செய்கிறாங்க, ஈசன் குழு பிரேமா அம்மா வந்து பண்ணுறாங்க. நம்ம சிவமலர் அம்மா இவர்கள்லாம் நமக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம காலத்தை களவுபடாமல் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல வந்து திருவாவடுதுறை ஆதீனம் என்று பல இடங்கள்ல நடத்துகிறாங்க. எந்தெந்த இடத்துல எங்கெங்கே பெருமானுடைய பெருமை பேசப்படுகிறதோ அதெல்லாம் நம்ம வந்து கேட்கணும். இவர் பேசுகிறாரு, அவர் நல்லா பேசுகிறாரு, அதெல்லாம் தேவையில்லை. அதாவது கற்றல் கேட்டல் உடையார் பெருமையார், அப்படிப்பட்ட ஒரு களம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். சிவசிவா அங்கே ஐயா வந்து சொன்னாங்க, நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தாருன்னா, அங்கே பெருமான் மட்டும்தான் அடி வச்சிருக்காரு. இவருக்கு திருவடி வைத்தது பெருமான் ஒருத்தர் தானே வச்சிருக்காரு. அம்பிகையோடு அங்கே வந்ததாக குறிப்பில்லை. இங்கே வந்து இப்போ சிவமும் சக்தியுமாக இருந்து அந்த திருவடி காட்சியை வந்து காட்டியிருக்கிறாரு. அந்த திருப்பாத காட்சியை காட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நுணுக்கங்கள் நம்ம வந்து சிந்தித்து பார்த்தால் வரும் என்று சொல்லி, இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு எல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி, இதில் கலந்து கொண்டவர்களும் இதை எடுத்து நடத்தக்கூடிய, அதுக்கு எடுத்து நடத்தக்கூடியது சாதாரண பணி இல்லை. அதை வந்து இறைவன் திருவுருளால் பல்வேறு அல்லல்களுக்கு இடையேயும் இயற்றி வருகிற சாந்தாமையாரும் எல்லா இறை நலன்களுக்கும் ஆளாக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.